ஓகே. 7:10 ஆயிடுச்சு. ஆரம்பிக்கிறேங்க. ஆ வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஆ நம்ம இந்த கூட்டமைப்பு பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம குடிமக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு செயல்படுற நாங்க, முதல்ல போன வருஷம் கல்கத்தா மருத்துவர் பாலியல் படுகொலைக்கு பின்னர், வன்முறைக்கு பின்னர், பெண்களுக்கு எதிரா வன்முறைகள் தொடர்ந்து நடைபெறுவத பத்தி, பணியிடங்கள்ல பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு ஒரு போராட்டம் ஒண்ணு சென்னையில வள்ளுவர் கோட்டம்ல நடத்தியிருந்தோம். அத தொடர்ந்து மாநில மகளிர் ஆணையம் அங்கேயும் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருந்தோம். பெண்களுக்கு எதிரா பாலின ரீதியாவும் சரி, ஜாதிய ரீதியாவும் சரி, அ ஜாதிய ரீதியா இரு பாலர்களுக்கும் வர பிரச்சனைகள், தொடர்ற வன்கொடுமைகளுக்கு பல்வேறு அமைப்புகள் மூலமாவும், தனிநபர்கள் மூலமாவும் இங்க வந்து சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறதுனால, குடிமக்கள் கூட்டு இயக்கம் அப்படின்ற பேர்ல தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்றத முடிவெடுத்து பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்துல அ ஆணவ கொலைகளுக்கு எதிரா ஏன் தனி சட்டம் அவசியம்? அப்படின்றது பொதுமக்களுக்கும், அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும், அ ஏன் சில இப்போ அரசியல் தலைவர்களுக்குமே புரிஞ்சுக்கிற தேவை வந்து இருக்கு. இது பத்தி முதல்ல எங்களுக்குள்ள முதல் கட்டமா நடந்த ஒரு கலந்துரையாடல்ல, அடுத்து என்ன செய்யலாம்? எப்படி இத எடுத்துக்கொண்டு போலாம்? அப்படின்னு பார்க்கும்போது, தோழர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் உடன் ஒரு உரையாடல் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது தான் நாங்க முதல்ல எடுத்த முடிவு. இப்போ கொலைகள் தொடர்ந்து நடந்தா கூட, கைது நடவடிக்கை, தண்டனை இதெல்லாம் இருந்தாலும், பட்டியலின மக்களுக்கு எதிரா ஒரு குறிப்பிட்ட வகையான கட்டமைக்கப்பட்ட முறையில வன்முறை, அவர் அந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலேயே அவர் பாதிப்புக்குள்ளாகும்போது, அப்ப அதை எதிர்கொள்றதுக்கு கட்டமைக்கப்பட்ட முறையில ஒரு அ ஒரு சட்டம் இருக்கணும். அ அது இருக்கணும் அப்படின்றதோட அவசியத்த வந்து சமூக நீதி காக்க வேண்டிய அரசு தான் வந்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஜாதிய வன்முறைகளுக்கு எதிரா தனி சட்டம் இல்லாம போச்சுன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெறும் ஆற்றுப்படுத்தும் வேலைய மட்டுமே நம்ம ஒரு சமூகமா செய்றோம்னா, அ ஜாதிய கொலைகள் புரியிறவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமலும், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சமூகமா நம்மகிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமலும் போயிடும். இப்போ நவீனமயமா இப்ப இந்த காலத்துல ஃபேசிசம், அட்ராசிட்டீஸ் அப்படின்ற மாரியான சில வார்த்தைகள்லாம் மதத்துக்கு எதிரானதும், வன்முறைக்கு எதிரானவும் சொற்கள குறிக்கிறதுக்கு, அந்த வீரியத்த குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த இருக்கும்போது, இன்னும் நம்ம ஜாதி வெறி, ஆணவ கொலை அப்படின்ற அளவுல மட்டுமே நம்ம வந்து ஜாதிக்கு எதிரான விஷயங்கள வந்து நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட போதிய அ நாமென்கிளேச்சர் கூட இல்லாம இருக்கு அப்படின்ற மாரி ஒரு சூழல் இருக்கு. ஆ இப்போ ஜாதிய வன்முறைகள் புரிகிறவங்கலாம் ரொம்ப டைனமிக்கா செயல்படுற போது, அத எதிர்கொள்றதுக்கு இருக்க வேண்டிய சட்டம் மட்டும் ஏன் ஸ்டாக்னன்ட்டா ஏற்கனவே கொலைகளுக்கெல்லாம் என்ன செக்ஷன் இருக்கோ, கொலைகள் பண்ணா எப்படி தண்டிப்பாங்களோ, அதே மாரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன அவசியம் இருக்கு? இப்போ புதுசா நம்ம கேட்கிற சட்டத்துல என்னென்ன அம்சங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும்? அ இத பத்தி தான் இப்ப தோழர் பாப்பா மோகன் அவர்கள் நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. ஆ இப்போ தோழர பத்தி ஒரு அறிமுகம் அப்டின்னா, அவங்க பட்டியலின மக்களுக்காக நெறைய வழக்குகள்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் தெரிய இந்த சேலம் ஓமலூர் கோகுல்ராஜ் அவரோட கொலை வழக்குல கூட, சாட்சி இல்லன்னா கூட சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னு சயன்டிபிக் மெத்தட்ஸ் மூலமா அ அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வாங்கி குடுத்தவரு. மேலவளவு முருகேசன் கொலை வழக்குல கூட அரசு தரப்பு வழக்கறிஞர்ல அவரும் ஒருத்தரா இருந்திருக்காரு. இந்த காலத்துல இப்ப மாணவர்கள்லாம் சமூக பிரச்சனைய பேசக்கூடாது. அதுல இருந்து ஒதுங்கி இருக்கணும்ன்றதுக்காகவே இன்ஸ்டிடியூஷன் செயல்படுற மாரி தான் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு யுக்திய கையாண்டுட்டு வராங்க. அவங்க எப்படி ஸ்டூடண்ட்ஸ் அடக்குமுறை இப்போ லீவ் போட்டா உடனே தெரிஞ்சிரும். லேட்டா போனா உடனே தெரிஞ்சிரும் பேரண்ட்ஸ்க்கு. எதுலயுமே அவங்களால ரொம்ப தூரமா இருக்கு. எதுலயுமே ஈடுபட முடியாம இருக்கிற ஒரு சூழல்ல, ஆ மாணவர் பருவத்திலேயே தோழர் மோகன் அவர்கள் பல்வேறு போராட்டங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சி மூலமாவும் நெறைய வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவர். ஆ இப்போ தோழர் வந்து பேசுறதுக்காக தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம். வணக்கம் தோழர். ஆ நீங்க பேசலாம் தோழர். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய குடிமக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக மக்கள் பார்ப்பார்கள். ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை கெவினுடைய ஒரு ஆணவ படுகொலைக்கு பின்னால் மீண்டும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த நிகழ்விலே போய் நேரடியாக பங்கு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் அங்கே மக்களோடு இருந்தபோது கெவினுடைய தகப்பனார் உரையாடினார். அப்படி உரையாடுகிற போது அவருக்கு நாம் சொன்னோம், இன்றைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டுமல்ல, இது தொடர்ந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய ஒரு கட்டம் தான் இது. ஆகவே நீங்க உடலை பெற்றுக் கொள்ளுங்கள்.
உங்கள் போராட்டத்தை எங்களை போன்றிருக்கிற சமூக இயக்கங்கள் தொடரும் என்று சொன்ன போது நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய பழங்குடி ஆணையத்துடைய தலைவர் அவர்கள் வந்திருந்த போது நேரடியாக அவர் முறையீட்டையே கொடுத்தார். இது போன்றிருக்கிற ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மிக குறிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களும் திருமாவளவன் அவர்களும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக அவர்கள் முறையீட்டை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆணவ கொலைகளை பற்றி அவ்வப்போது கொலை நடக்கிற போது அதை பற்றி பேசுவதும் மக்களுடைய இயல்பு எப்பொழுதுமே அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மறந்து போதும் இயல்பாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு சமூகத்திலே சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் சமத்துவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக சமூக நீதி அடைய வேண்டும் என்பது இந்தியாவுடைய ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சாதி ஆணவ படுகொலை பற்றிய ஒரு புரிதலுக்காக நடத்தப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நிகழ்விலே நெறியாளர்கள் இருக்கக்கூடிய அடிமைத்தோட சுதா அவர்கள் மற்றும் பாலகிருஷ்ணன் கண்ணன் மற்றும் இருக்கக்கூடிய நந்தினி அவர்கள் ஆகியோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே இந்த ஆணவ கொலை ஹானர் கில்லிங் என்ற வார்த்தையை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு லதா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கிலே மார்கரெட் கஜ் அவர்கள் ஆணவ கொலை என்று கொள்ளக்கூடாது, இது ஒரு ஆணவம் இல்ல, இது ஒரு கேவலமான ஒன்று, there is no honor in killing என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டு இது ஒரு பார்பாரிக் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். ஒரு காட்டு முன்னாடித்தனமான செயல் என்பதை கண்டித்திருக்கிறார். ஆகவே நாம் புழக்கத்தில் இன்றைக்கு ஆணவ கொலை என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு சாதி ஆதிக்க ஆணவ கொலை என்றுதான் நான் குறிப்பிடுவேன். என்னென்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு பெண், வயது வந்திருக்கிற ஆண் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதிலே அவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உரிமை, தனி உரிமை, ரைட் ஆஃப் பிரைவசின்னு சொல்கிறோமே, அந்த உரிமை இருக்கிற போது அதை தடுத்து தங்களுடைய குலப்பெருமை, சாதி பெருமை அது இதில் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த பெண்ணின் மீதோ அல்லது அந்த ஆணின் மீது நடத்தக்கூடிய ஒரு வன்கொடுமை தான் இது. இது தடுக்கப்பட்டாக என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. சுயசாதி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அறியாமலே மூழ்கி கிடக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மூளையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற ஒரு கற்பிதம், சாதி என்ற ஒரு அழுக்கு இன்றைக்கு அவர்களை எல்லாம் கட்டிப்பிடித்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு என்னதான் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருந்த போதிலும் கூட அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே அறியாமையை, மூடநம்பிக்கையை தகர்த்து விட்டு முன்னேறி போக வேண்டிய நாம் இந்த சாதியே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கலாக இருக்கிறது நாம் இதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆணவ கொலைகளை பற்றியெல்லாம் நம்முடைய 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அந்த ஒரு அறிக்கையை பற்றி பல தீர்ப்புகளில் வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்புகளிலே நாம் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், ஏறக்குறைய இங்கே மட்டும் தமிழ்நாட்டிலே மட்டும் 2012 தொடங்கி 2017 வரை 187 ஆணவ படுகொலை நடந்ததற்காக ஆவணப்பதிப்பகத்திலே குறிப்பிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே எடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையிலே மதுரையை சார்ந்திருக்கிற எவிடன்ஸ் என்ற ஒரு தன்னார்வ குழு எடுத்திருக்கக்கூடிய கணக்கின் அடிப்படையிலே 2017 தொடங்கி 2025 வரை 65 ஆணவ படுகொலை நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு அவர்கள் எழுத்துருவம் வைத்திருக்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு நாம் இன்று பார்க்கிற போது ஏறக்குறைய அந்த குற்ற ஆவணத்துடைய அறிக்கையின் பிரகாரம் ஏறக்குறைய 2014 தொடங்கி 2016 வரை 288 ஆணவ கொலைகள் நடந்திருப்பதாக, இந்தியா முழுக்க நடந்திருப்பதாக இவர்கள் கணக்கு வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்திருக்கிற கணக்கு. பதிவுக்கு வராது எத்தனையோ போயிருக்கும் இன்றைக்கு. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும் இந்த 2017 தொடங்கி 2025 வரை 65 சாதி ஆதிக்க ஆணவ படுகொலை பற்றி பார்க்கிற போது அது நிச்சயிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாகிறது. என்னென்னு கேட்டால், தமிழ்நாடு என்பது என்று சொன்னாலே
அது சமூக நீதிக்காக போராடுகிற ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதற்கு அது சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக கல்வி மற்றும் இருக்கக்கூடிய நீட் போன்றவைகளிலும் நம்முடைய எரியாமையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போராடுகிறார்கள். நேற்று கூட தமிழ்நாட்டிலே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சயின்டிபிக் டெம்பர் சொல்லக்கூடிய அறிவியலுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இவ்வளவு இருந்தும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இன்றைக்கு ஆணவ கொலைகளில் முன்னிருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். அதனை பற்றி புரிந்து கொள்வதும் அதனை தீர்ப்பதற்காக போராடுவதும் உண்மையிலேயே இந்த தேசத்தில் சமத்துவத்திற்காக போராடக்கூடிய ஒவ்வொருடைய கடமையாகும். ஏனென்று கேட்டால், ஒரு மனித உரிமை கலாச்சாரத்துக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மனித உரிமை என்று சொல்கிற போது அதில் எல்லாம் இன்றைக்கு அடங்கியிருக்கிறது. ஒரு மனித உரிமை கலாச்சாரமிக்க வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிற போது சமூகத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்பதும், அது மட்டுமல்ல அவருடைய கலாச்சார வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, புறவியல் வாழ்க்கை அனைத்திலும் இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சமத்துவத்துக்கான ஒரு அரசியல் சாசனத்தை பெற்றிருக்கிற போது நாம் இன்றைக்கு இந்தியாவில் பெண்களுக்கான சம உரிமை பெறுகிற போராட்டத்திலே நெடிய காலம் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே நமக்கு தெரியும், சதி போன்றிருக்கக்கூடிய மிக மோசமான பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது. கணவன் இறந்த உடனே தீயிலே குதித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமை இருந்திருக்கிறது. அதை போராடி சட்டமாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல் வரதட்சணை கொடுமை சொல்லக்கூடிய மிக கொடிய ஒன்று சுதந்திரத்திற்கு பின்பும் 1961ஆம் ஆண்டு சட்டம் வந்த பின்பும் இன்றைக்கு நீடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆர்டிகிள் 15 படி அனைவரும் இன்றைக்கு நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புடைய 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவம் இருந்த போதிலும் கூட ஆர்டிகிள் 14 பொறுத்தவரை ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய எல்லோரும் சட்டத்தின் முன் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு என்பதும், அதை காட்டிலும் ஷரத்து 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாசகம் இருப்பதும், அதோடு சேர்த்து ஆர்டிகல் 19 இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருப்பதை போலவே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்வுரிமை உண்டு என்பதையும் 21வது பிரிவிலும் இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நம்முடைய அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிற போது இவைகள் எல்லாம் நீதிமன்றத்தால் போராடி பெறக்கூடிய ஒன்று. இவைகளை நிச்சயமாக சமூகத்திலே கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஆட்சியாளர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற போது ஆண் பெண் சமத்துவம் என்று சொல்லி சட்டத்திலே எழுதிவிட்டோம். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சட்டத்தில் இன்றைக்கு எழுதப்பட்டு விட்டது. சமத்துவம், சம வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய உரிமை இன்றைக்கு இருக்கிறது. வாழ்வுரிமை, அதே போல் சுதந்திரம், லிபர்ட்டி அண்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் ஷரத்து 21 இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு 2000 ஆண்டு காலமாக நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சட்டத்தில் நாம் என்னதான் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட நடைமுறையில் வாழ்க்கையில் அவைகளை களைவதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. அப்படி போராடுகிற போதுதான் இந்த ஆணவ கொலைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சுயசாதி பெருமை கொண்டு தன்னுடைய சாதி விட்டு ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருவனை விரும்பி அவனை காதலித்தால், அதை திருமணம் செய்தால், ஒன்று அந்த பெண்ணையோ அல்லது அந்த ஆணையோ ஒரு கூட்டம், அந்த சாதியை சார்ந்திருக்கிற கூட்டம், அது தாங்களெல்லாம் அந்த சாதியை காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு கொல்லக்கூடிய ஒரு கொடுமை என்பது நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனை கொல்லுவது என்பது சட்டப்படி குற்றம் என்பது தெரியும். நம்முடைய தண்டனை சட்டத்தினுடைய 300வது பிரிவு, பழைய 300வது பிரிவிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய பிஎஸ் சொல்லக்கூடிய அந்த பிரிவிலும் இன்றைக்கு ஒரு கொலை குற்றம் என்பது 2 வகையான தண்டனைகளுக்கு உண்டு. ஒன்று, அந்த குற்றம் ஒரு கொடிய குற்றம். அது மட்டுமல்ல, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் சொல்லக்கூடிய முறையிலே மிக கொடூரமான ஒன்று என்று சொன்னால் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட முடியும். அதற்கு அடுத்தபடியாக வாழ்நாள் சிறை. இந்த 2 தான் கொலை குற்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை. அப்படி ஒரு சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தில் உண்டு. அதே போல் இன்றைக்கு வந்திருக்கிற புதிய சட்டத்திலே உண்டு. அப்படி இருக்கையில ஆணவ கொலைக்கு மட்டும் ஏன் தனிச்சட்டம் தேவை என்ற கேள்வி பொதுவாக எழுவது என்பது இயற்கையான ஒன்று. ஆனால்
நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆய்ந்து பார்க்கிற போது இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலே பேசிய ஒன்று. இந்தியா ஷுட் பிகம் எ நேஷன் என்று சொன்னார். என்று கேட்டால் இந்த நாடாக உருவாக்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகளில் ஒற்றுமை என்று சொல்ல அடிப்படையில் இங்கு இருக்க இந்தியாவை பல மாநிலங்கள் ஜாதி, மதம், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என்ற ரீதியிலே அது ஆங்காங்கே வேறுபட்டு கிடைக்கிற போது அந்த தனித்துவத்தை வைத்துக் கொண்டே தேவையற்றவற்றை கலைந்து போக வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த சாதி ஆணவ கொலையை பொறுத்தவரையிலும் ஏறக்குறைய நம்ம எல்லாருக்கும் தெரியும், 22 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி முருகேசனுடைய வழக்கு, அந்த வழக்கு தமிழகத்தையே உலுக்கி போட்ட வழக்கு. கண்ணகியும் முருகேசனும் அவர்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே காதலித்தார்கள். முருகேசன் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர், கண்ணகி அவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் தான். ஆனால் இவர் திண்ட தகாதவர் என்று உத்தரவுற்றப்பட்டவர். அவர் இவரை காட்டிலும் உயர்ந்தவர் என்று இன்றைக்கு கற்பிதம் உண்டு. அவர்கள் இருவரும் அன்றைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலே திருமணத்தை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்துவிட்டு அவருடைய படிப்பை முடித்த பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான முறையிலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அப்படி வெளியேறிய பின்னால் அவர்களை திட்டமிட்டு அவர்களை கூட்டி வந்து ஊரூர் நடுவிலே ஊர்க்கார்கள் முன்னிலையிலே 2 பேருக்கும் வாயில விஷத்தை ஊற்றியது வேறு யாரோ அல்ல, அந்த கண்ணகியினுடைய சொந்த சகோதரர், அவருடைய தந்தை, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். அவர் முன்னிலையிலே தான் முருகேசனுக்கும் கண்ணகிக்கும் விஷத்தை ஊற்றி அந்த கொடூர சம்பவத்தை காவல் நிலையத்திலே போய் சொல்ல போகிறார். சின்ன பிள்ளை சொல்லக்கூடிய முருகேசனுடைய சித்தி காவல் நிலையத்திலே போய் சொன்னால் காவல்துறை அதிகாரி அந்த தாயை பார்த்து மிக கேவலமாக பேசி மட்டுமல்ல, இந்த விவரத்தை தெரிந்த பின்னால் அந்த சம்பவ இடத்திற்கே வந்து அதற்குள் அவர் கொல்லப்பட்டு அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள். எரித்த பின்னால் அந்த இடத்திற்கே வந்துவிட்டு மீண்டும் வந்து அந்த வழக்கை போலியாக போடுகிறார்கள். அப்படிப்பட்ட வழக்கு ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டுகளுக்கு பின்னால் கடலூர் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வழக்கிலே ஒரே ஒரு சாட்சி தான், சின்ன பிள்ளை என்ற ஒரே ஒரு சாட்சி தான். அந்த சாட்சியத்தை வைத்துக் கொண்டு அதிலே ஒருவருக்கு தூக்கு தண்டனை, மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்நாள் சிறை, பொய்யாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். அங்கிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தபோது அந்த வழக்கை டாக்டர் சுரேஷ் அவர்கள் தான் அங்கே நடத்தினார்கள். அந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கினுடைய அடிப்படையை மிக அற்புதமாக சொல்லி காத்தது. அது உச்சநீதிமன்றம் சென்று கடந்த 28/4/2025 இந்த 2 நீதிமன்ற தீர்ப்பையும் உறுதி செய்தது. இந்த வழக்கு ஒரு சாட்சி இருந்த போதிலும் கூட அந்த சாட்சியை வைத்துக் கொண்டு அதை தண்டிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நிரூபித்து காட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய அந்த நிகழ்வுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆணவ கொலைகளை பார்க்கிறோம். மிக முக்கியமாக சங்கர், கௌசல்யா 2 பேரும் இந்த பொறியியல் கல்லூரியில் படிக்கிற போது காதலித்தார்கள். அதற்கு பின் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். பெற்றோர் அந்த கௌசல்யாவுடைய தந்தை பழனியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே புகார் கொடுத்த போது நேரடியாக இருவருமே அங்கு சென்று நாங்கள் விரும்பி காதலித்தோம், நாங்கள் வயது வந்தவர்கள் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு போகிறார்கள். அப்படி போன பின்னால் அவருடைய வாழ்க்கையை திட்டமிட்டே ரவுடிகளை வைத்து, கூலியாட்களை வைத்து பெற்றோரே அந்த உடுமலைப்பேட்டையிலே பட்டப்பகலில் கூலியாட்களை பயன்படுத்தி சங்கரை வெட்டி கொன்றார்கள். கௌசல்யா பாதிக்கப்பட்டார். அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கிறதா அந்த வழக்கு. அந்த வழக்கிலே கௌசல்யா பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கு தன்னை தேர்த்தி கொண்டு ஒரு சமூக போராளியாய் நாடு முழுக்க இன்றைக்கு சென்று இதற்கான ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்துதான் நான் திவ்யா இளவரசருடைய வழக்கை பார்த்தோம். அதே போல் இன்றைய கோகுல்ராஜுடைய வழக்கை பார்த்தோம். இப்படி பல வழக்குகளை நான் சொல்ல முடியும். ஆனால் நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, தன்னுடைய மகனும் மகளும் அவர்கள் எதிர்பார்ப்பதை போல சொந்த சாதிக்குள் திருமணம் செய்து கொள்கிற போது அதை அவர்கள் வேண்டுமென்றே ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்க்கிற போது நமக்கு தெரிய இந்த ஆணாதிக்க சமூகத்தில பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அவர் வளர்கிற வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர், திருமணமான பின்னால் கணவருக்கு கட்டுப்பட்டவர், அதற்கு பின்னால் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டவராகத்தான் அடிமையாக வைத்திருக்கிறார்கள்.
இந்த சமூக கட்டமைப்பு என்பது மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் இந்தியாவிலே சாதிய கட்டமைப்பில் தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணுரிமை என்பதை வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதைத்தான் இன்றைக்கு இந்த பெண்கள் இன்றைக்கு சமநிலைக்கு வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு மோசமான சமூக அமைப்பை மாற்றுவதற்காகத்தான் அம்பேத்கர் போன்றிருக்கிறவர்கள், பெரியார் போன்றிருக்கிறவர்கள் மற்றும் எத்தனையோ பேர்கள் போராடி ஒரு அரசியல் சாசனத்தை நாம் உருவாக்கி அந்த அரசியல் சாசனத்திலே சமத்துவத்தோடு சம உரிமையோடு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு அதே வாழ்வுரிமை கொடுக்கப்பட்ட பின்னாலும் கூட அதனை நடைமுறையிலே பெறுவதற்கு ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ற முறையிலே தான் 1989ஆம் ஆண்டு தலித் மக்களுக்கான முறையிலே, பழங்குடி மக்களுக்கான முறையிலே இழைக்கப்படக்கூடிய கொடுமை என்பது வெறும் குற்றம் அல்ல, அது வன்கொடுமை. என்று கேட்டால் அட்ராசிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணமே ஒரு சாதாரணமான குற்றம் என்பது நடைமுறையில் பொதுவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொருதலாம். ஆனால் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சேரி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக பொது இடத்திற்கு வருகிற போது, அவள் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் உரிமைகளை பெறுகிற போது அந்த இடத்துல எல்லோருடன் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி பழகுகிற போதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்களுக்கு உருவாகக்கூடிய காதல் என்பது ஒரு இயற்கையான ஒன்று, நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அது யாரையும் கேட்டு வருவதல்ல, அந்த இயற்கையான இயல்பு என்பது காலம் காலமாக சமூகம் இன்றைக்கு பார்த்து வந்திருக்கக்கூடிய ஒன்று. அதை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக திணித்து தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு மூட பழக்க வழக்கத்தை இந்திய சமூகம் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 வந்த பின்னால் அந்த சட்டம் வலுவாக்கப்பட்டது 2016. 2016 வலுவாக்கப்பட்டிருந்தாலும் கூட சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான முறையிலே அந்த சட்டத்திலே எந்தவான பிரிவும் கிடையாது. இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகளை சேர்க்கிற போதுதான் அது கொலை குற்றத்துக்குரிய தண்டனையாக வருகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றோம். விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்ற வழக்கிலே பெண்களுக்கு இழைக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளை பற்றி அது 1997ஆம் ஆண்டுக்கு பின்னால் அது பல ஆண்டுகள் போராடி அதற்கு பின்புதான் 2013 சட்டமாக வந்தது. அப்படி வந்த போதும் கூட அது நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கலை பற்றி நாம் மாநாடு போடுகிறோம், இன்றைக்கும் உரிமைகளுக்காக போராடுகின்றோம். அதே போலவே தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அந்த சட்டத்திலே ஒரு தலித்தும் தலித் அல்லாதவரும் திருமணம் செய்கிற போது தலித்தும் தலித் இல்லாதவரும் திருமணம் செய்கிற போது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி அதற்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்பதை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் 2006ஆம் ஆண்டு லதா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில நீதிபதி மார்கண்ட் கட்ஜ் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். அதுல அதாவது வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் தாங்கள் விரும்புவதும் அவர் திருமணம் செய்து கொள்வதும் அவருடைய அடிப்படை உரிமை. அதில் பெற்றோருக்கோ மற்றவர்களுக்கோ உடன்பாடு என்று சொன்னால் அந்த உறவை துண்டித்துக் கொள்ளாமே தவிர அதை தவிர்த்து விட்டு அதற்காக ஒரு கட்ட பஞ்சாயத்தை வைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி சாதி கூட்டத்தை கூட்டி சுயசாதி பெருமையை கொண்டு அவர்களை கொல்வதும் அடிப்பதும் மிரட்டுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர்களோ அல்லது கட்ட பஞ்சாயத்தை சார்ந்திருக்க சுயசாதி பெருமை பிடித்திருக்கிற ஆணவக்காரர்களோ செய்யக்கூடிய அட்டகாசங்களுக்கு மாற தோழர் நீங்க மியூட்ல வந்துட்டீங்க தோழர். மோகன் தோழர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மியூட்ல வந்துட்டீங்க. இப்ப தோழர் கேக்குதுங்களா? தோழர் கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே ஓகே. அந்த லதா சிங் வெர்சஸ் ஒரு நிமிஷம் தோழர், போகஸ் உள்ளவங்க கொஞ்சம் புதுசா வர்றவங்கள அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த 2006ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் லதா சிங் வழக்கில மிக குறிப்பாக சொல்லப்பட்டது என்னவென்றால், கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் சுயசாதி பெருமை பேசுகிறவர்கள் அந்த கட்டா பஞ்சாயத்தை வைத்துக் கொண்டு இந்த வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதை அவர்கள் இன்றைக்கு தண்டிப்பதும் அடிப்பதும் கொலை செய்வதும் இருக்க, மறுபக்கத்திலே காவல்துறையே இது போன்றிருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களில் வந்து
ஸ்டேஷன்ல புகார் செய்கிற போது அதை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு கொடுமை நடக்கிறது என்ற செய்தியோடு ஒரு முக்கியமான வழிகாட்டலை கொடுத்தார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை இரண்டுமே இது போன்றக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள் பற்றி அவங்களுக்கு புகார் வந்தால் அல்லது தெரிய நேர்ந்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறைக்கும் நிர்வாகத்துக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கின்றோம், காவல்துறையிலேயே அது போன்றிருக்கக்கூடிய அந்த சாதி வன்மம் இருக்கிறது, சாதி ஆதிக்கம் என்கிறது மேலோங்கி இருக்கிற காரணத்தினால் அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலில் அவர்களே ஈடுபடுகிறார்கள். ஆகவேதான் 2016ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை திருத்துகிற போது அதில் சாப்டர் 4A-வில் 15வது A பிரிவில் மிக முக்கியமான சில கட்டளைகளை பிறப்பித்தார்கள். அதில் சாட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், பாதுகாப்பை பற்றி சொன்னார்கள். ஒரு புகார் கொடுக்கிற போது அதை வாங்க மறுத்தால் அந்த காவல்துறை அதிகாரியை கூட 6 மாதம் தண்டிக்க முடியும். ஒரு புகாரை பெற்ற பின்னால் முறையான விசாரணை செய்யாவிட்டால் அந்த விசாரணை செய்யாத அதிகாரியை தண்டனைக்குள்ளாக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு இது போன்றக்கூடிய வழக்குகள் நீதிமன்றத்தில் தோல்வியுற்றால் அதற்கு அங்க இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரி பொறுப்பேற்க வேண்டும். இப்படியெல்லாம் வழிகாட்டல் கொடுத்தார்கள். ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு வரைக்கும் நடக்கவில்லை. சாதி ஆணவ கொலையை பொறுத்தவரை ஒரு தலித்தும் தலித் அல்லாதவர்களுக்கு திருமணம் என்பது அது இன்றைக்கு சமூகத்திலே ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு. என்றால் சாதியை கட்டிப்பிடித்துக் கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் இதில் அது மட்டும் அடங்கவில்லை. சாதி மறுப்பு திருமணம் என்பது தலித்தும் தலித்தலாளர்கள் மட்டுமல்ல, அகமண முறை என்று சொல்லக்கூடிய சுயசாதிக்குள்ளேயே திருமணம் செய்யக்கூடிய அதை மறுத்து ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருவரை வயது வந்த பின்னால் அவரோடு சேர்ந்து வாழ்வதும் திருமணம் செய்து கொள்வது என்பதும் அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பும் அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பாகும். அதுதான் ஆர்டிகிள் 50 வரக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மிக கொடுமை என்னவென்றால், அகமண முறைக்கு மாறாக பிற சாதிகளில் போய் திருமணம் செய்தால் அது ஒரு பெரிய குற்றத்தை போல இன்றைக்கு அந்த சுயசாதியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை பெரிது எடுத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்காக திட்டமிட்டு எப்படி பசுகுண்டர்கள் இருக்கிறார்களோ அதே போலவே விஜிலன்டேஜ் போலவே இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை போய் தண்டிக்கக்கூடிய ஒரு கொடுமை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால், இதில் ஆதிக்க சாதியை காத்திருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் அவர்களை விட கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதி படிநிலையில் இருக்கக்கூடியவர்களை போய் தாக்குவதும் அந்த நபரை கொலை செய்வதுமாக இருப்பது உண்டு. அதே சமயத்தில் மாற்றியும் நடக்கக்கூடிய ஒன்று. கண்ணகி முனீஸ்வரன் வழக்கிலே 2 பேரையுமே கொலை செய்தார்கள். நான் பார்த்தோம். இங்கே சங்கர் கௌஷிக வழக்கிலே சங்கரை கொலை செய்தார்கள், அந்த பெண்ணை கொலை செய்ய முயற்சித்தார்கள், நான் பார்த்தோம். ஆனால் மிக கொடுமை என்னவென்றால், கோகுல்ராஜ் போன்றக்கூடிய வழக்கிலே பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அந்த கோகுல்ராஜுக்கும் சுவாதிக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத நபர் தான் அந்த வழக்கிலே தண்டிக்கப்பட்டிருக்கிற யுவராஜ். சாதியில் வேண்டுமானால் அந்த பெண்ணுடைய சுவாதியுடைய சாதியை சார்ந்திருப்பதாக இருக்கலாம். ஆனால் உறவினரோ சொந்த நெருங்கிய உறவினர் கிடையாது. அப்படி இருக்கையில அந்த கோயிலுக்குள் போய் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய சாதியை கேட்டுவிட்டு தன்னுடைய சாதிக்கார பெண் எப்படி ஒரு தலித்தோடு ஒடுக்கப்பட்டவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அதை வைத்துக் கொண்டே அவர்களை பிரித்து அவருடைய செல்போனை பிடுங்கிவிட்டு அவர்களை கொலை செய்திருக்கிற காட்சி என்பது மிக கொடூரமான ஒன்று. இது ஒரு படி மேலே போய் நிற்கிறது. சுயசாதி பெருமை பேசுகிறவன் தன் சொந்த சாதிக்குள் உறவினை வைத்துக் கொள்ளுவான். இங்கே அப்படி அல்ல. அவன் அந்த சாதியை சார்ந்தவன் தான். அதற்கு காரணம் அவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். என்னவென்றால், காதல் திருமணம் செய்வது என்றால் சொந்த சாதிக்குள் தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் எவன் செய்கிறானோ அவனை நாங்கள் தண்டிப்போம் என்று சொல்லி பகிங்கரமாகவே மாநாடு போட்டு பேசுகிறான். அப்பொழுதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு பற்றி கவலைப்படவில்லை. திவ்யா என்பவர் வழக்கில அந்த திவ்யா நீதிமன்றத்திலே நின்று ஆஜராகி சொல்கிறார். ஹேபியஸ் கார்பஸ் வழக்கிலே நான் இளவரசனை விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், யாருடைய கட்டாயமும் இல்லை என்று சொல்கிறார். அதற்கு பின்னாலும் கூட நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி
தாயாரோடு போய் சேர்ந்த பின்னால் அந்த இளவரசன் தலை துண்டாக்கப்பட்டு கிடைக்கிறான் ரயில்வே தண்டவாளத்திலே. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த திவ்ய இளவரசருடைய திருமணத்துக்கு பின்னால் அந்த பகுதியிலே, தருமபுரி பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறவர்கள், சாதி கட்சியை சார்ந்திருக்கிறவர்கள் அங்கே கூட்டம் போட்டு ஊர் ஊராக சென்று பேசுகிறார்கள். என்னவென்றால், என் சாதிக்கார பிள்ளையை எவனாவது வேற்று சாதிக்காரன் கை வைத்தால் அவன் கையை வெட்டு என்று பேசுகிறார்கள். இந்த வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச் சொல்கிறோமே, இந்த வெறுப்பு பேச்சை முளையிலேயே கிள்ளி எறிந்திருந்தால் இளவரசன் இன்றைக்கு இறந்திருக்க மாட்டான். அதே போலத்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக லதா சிங்குடைய வழக்குக்கு பின்னால் பல வழக்குகளிலே உச்சநீதிமன்றம் வழிகாட்டல் கொடுத்தது. ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் சாதியை, மதத்தை புறந்தள்ளி விட்டு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு என்பது ஆட்சியாளருக்கு, அரசுக்கு உண்டு, காவல்துறைக்கு உண்டு என்று சொல்லி வழிகாட்டல் கொடுத்தார்கள். ஆனால் நடைமுறையில் காவல்துறை அவைகளை நிறைவேற்றவே இல்லை. இறுதியாக 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கிலே தான் மிக அற்புதமான வழிகாட்டலை கொடுத்தார்கள். அந்த சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற 2018ஆம் ஆண்டு வழக்கு என்பது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். அந்த வழக்கில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆணவ கொலையை பற்றி பேசி யூரோப்பியன் கன்வென்ஷன் கொடுத்திருக்கிற 42வது தீர்மானத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையின்படி ஒவ்வொரு அரசும் இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கான முறையிலே சட்டமேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் அமெரிக்காவிலும் உண்டு, யூகேவிலும் உண்டு இது போன்றக்கூடிய ஆணவ கொலைகள். அது மட்டுமல்ல, ஐநா மன்றத்திலே பெண்களுக்கு எதிரான இழைக்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய உடன்படிக்கையில இந்தியா கையெழுத்திட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்தியாவிலும் இது போன்றக்கூடிய ஆணவ கொலையை தடுப்பதற்கான முறையிலே வழிகாட்டல் கொடுத்தார்கள். இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு சக்திவாணி வழக்கிலே கொடுத்த தீர்ப்பு என்பது ஒரு அற்புதமான தீர்ப்பு. அது எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்து கொடுத்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், 242வது லா கமிஷன், 242 லா கமிஷன் அது சிபாரிசு செய்தது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் இந்திய தண்டனை சட்டத்திலே 3வது பிரிவு இருந்தாலும் கூட, வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒரு தனிச்சட்டம் இருந்தாலும் கூட, சாதி மறுப்பு திருமணங்களுக்கு உரிய பாதுகாப்பிற்கான முறையில் கடுமையான சட்டம் வேண்டும் என்று சொன்னால், இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அதனால் நிகழக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது. ஏனென்று கேட்டால், எப்படி குழந்தைகளில் நடத்தக்கூடிய பாலியல் கொடுமைகளுக்காக ஒரு போக்சோ சட்டம் வந்ததோ, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பெண்களுக்கு எப்படி போஸ் சட்டம் வந்ததோ, எப்படி இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததோ, அதே போல் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அதனால் நிகழக்கூடிய கொலை என்பது வெறும் அது கொலை மட்டுமல்ல, அதோடு பின்னிணைந்திருக்கக்கூடிய வரலாற்று பூர்வமான ஒரு சமூக பார்வையை பார்க்க வேண்டும். அப்போதுதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பெண்களுக்கு சம உரிமை உண்டு, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அவருடைய வாழ்வுரிமை, சுதந்திரம், லிபர்ட்டி அண்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தைக்கு அர்த்தமே, தான் அந்த பெண் நினைக்கக்கூடிய உரிமையை மறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆண்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிர்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது அவருடைய அடிப்படை உரிமை மறுக்கக்கூடிய ஒன்றாகும். அதை தடுத்து அவரை கொலை செய்வது அல்லது அவரை திருமணம் செய்து கொலை செய்வது என்பதற்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான காரணத்தை எல்லாம் சொன்னார்கள். அப்படி சொல்லியும் கூட ஏறக்குறைய 2012ஆம் ஆண்டே இது போன்ற திருமண உரிமையில் தடுக்கக்கூடிய சட்டம் என்பதை ராஜ்யசபாவில் முன்மொழிந்தார்கள். மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த தாக்கல் செய்யப்பட்ட மசோதா என்பது லா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படிதான் உருவாக்கப்பட்ட ஒன்று. அது ராஜ்யசபாவோடு நின்று விட்டது. அன்றைக்கு நின்றுவிட்ட பின்னால் இன்றைக்கு வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், அது வரவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடியதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. பல கொலைகள் இன்றைக்கு பதிவுக்கு வருவதில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வருண் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொறியியல் இளைஞன், பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கக்கூடியவன். அவன் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கலாம், ஆனால் அவன் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறான். அவனுடைய தந்தை ஒரு விவசாயி, தாய் இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர் இருக்கக்கூடியவர்.
அப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தும் கூட அவன் சாதியை காரணம் காண்பித்து ஒரு 21 வயது இளைஞன் சுர்ஜித்து சாதி என்ற ஒரு மிகப்பெரிய கோரப்பிடியிலே சிக்கு உருண்டு நடத்தினால் அவன் இன்றைக்கு உந்தப்பட்டு அவருக்கு பெற்றோரும் சாதி ஆதிக்கம் மட்டுமல்ல அதிகாரமும் இணைந்திருக்கக்கூடிய கொலைதான் வருணுடைய கொலை. ஆகவே இந்த வருணுடைய கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், கோகுல்ராஜுடைய வழக்கிலே சுவாதி என்ற பெண் அந்த சம்பவத்துக்கு பின்னால் அவராகவே முன்வந்து சித்ரா என்று சொல்லக்கூடிய கோகுல்ராஜுடைய தாயோடு புகார் கொடுத்தார் நீதிமன்றத்திலே. அது மட்டுமல்ல, நீதிமன்ற நடுவர் முன்னால் போய் சாட்சியம் அளித்தார். யார் தன்னை கூப்பிட்டார் என்பதை ஜெயிலிலே அந்த எதிரியை அடையாளம் காண்பித்தார். தான் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பேப்பர்ல இருக்கிற கையெழுத்தை ஒப்பிட்டு பார்வதற்காக சென்னைக்கு அவருடைய மற்ற ஒப்புக்கொள்ளப்பட்ட கையெழுத்தை எல்லாம் கொடுத்தார். அப்படி கொடுத்துத்தான் அந்த புலனாய்விலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததோடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் திருமணமானைக்கு பின்னால் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அதே சுவாதி நீதிமன்றத்திலே நின்று கொண்டு அந்த காணொலி காட்சி சிசிடிவியை போட்டு பார்க்கிற போது தன்னையே மறுக்கிறார். கோகுல்ராஜ் யாருன்றே தெரியாதுன்னு சொல்கிறார். இது நீதிமன்றத்தில் நடந்திருக்கிற ஒன்று என்பது எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பின்புதான் நான் சிறப்பு வழக்கறிஞராக அந்த வழக்கிலே போய் ஆஜரானேன். அது மதுரைக்கு மாற்றப்பட்டது. அங்கே பல முயற்சிகளுக்கு பின்னால் அந்த வழக்கில் நான் வெற்றி பெற்றோம். அங்கே சுவாதி நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிற போதுதான் மாறினார். ஆனால் கொடுமை என்னவென்றால், வருணுடைய வழக்கை பொறுத்தவரையிலும் அந்த பெண் ஒரு பக்கம் ஒரு பகுதி உண்மையை ஒத்துக்கொள்கிறார். நாங்கள் 6 ஆண்டுகளாக படித்து பழகினோம், காதலித்தோம் என்பதை ஒப்புக்கொள்கிறார். இந்த விவரம் தன்னுடைய சகோதரன் மூலமாக தந்தைக்கு தெரியும் என்பதை எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, அவரை விட்டு என்று சொல்கிறார். இங்குதான் நாம் இன்றைக்கு இந்த சட்டத்தினுடைய அவசியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு கொலை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் என்று சொல்வார்கள். அதை 300வது பிரிவிலே அந்த கொலையை பற்றிய விளக்குகள் எல்லாம் இருக்கும். அது எந்த திட்டமிட்ட 44 பேரை வெண்மணியிலே உயிரோடு போட்டு கொளுத்தி இருக்கக்கூடிய அதுவும் ஒரு வன்கொடுமை கொலைதான். அது ஒரு சாதிக்க கொலைதான். அந்த வழக்கிலே அது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற கோபாலகிருஷ்ண நாயுடு நீதிமன்றத்திலே பேருந்தில் காரில் போகக்கூடியவர் போய் சேரில் தீ வைப்பாரா என்று சொல்லி நீதிமன்றம் விடுவித்த காரணத்தை பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதை தொடர்ந்துதான் இது போன்ற ஒரு முக்கியமான சட்டம் வேண்டும் என்பதை இன்றைக்கு PA கிருஷ்ணன் போன்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இதற்காக போராடி நம்முடைய தமிழ்நாட்டிலே இளைய பெருமானுடைய கமிட்டியிலே ஒரு கமிட்டி அமைத்து அவையெல்லாம் ஆய்வு செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வலிமைப்படுத்தப்பட்டு ஆனால் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போலவே தான் இந்த சாதி மறுப்பு திருமணத்தில் நடத்தக்கூடிய அந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமாகிறது. ஏனென்று கேட்டால், நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், யார் இதை அமல்படுத்த வேண்டும்? அரசியல் சாசனத்துடைய அடிப்படையான 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய அந்த உரிமைகளை மறுத்தால் அது ஒரு குற்றமாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த குற்றத்தை யார் நிகழ்த்துகிறார்கள் கேட்டால், அந்த ஆதிக்க சாதிக்கார் மட்டுமல்ல, இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே மீறுகிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கொடுமை. ஆகவேதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரையிலும் 4வது பிரிவிலே புகுத்தினார்கள். ஒரு காவல்துறை அந்த புகாரை பெற மறுத்தால் அதை விசாரிக்க வேண்டிய அதிகாரி முறையான முறையில் விசாரிக்காவிட்டால் அதற்கு 6 மாத காலத்திலிருந்து ஓராண்டு தண்டனை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய பிரிவு 4 கொண்டு வரப்பட்டு வலுப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விதி 7 உபபிரிவு 1 சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்றிருக்கக்கூடிய வன்கொடுமைகளை புலனாய்வு செய்யக்கூடிய அந்த அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சட்டத்தை பற்றிய அறிவும் நுட்பமும் அனுபவம் இருக்கலாம். police officer not less than the rank of DSP having a knowledge and experience in the said act என்று சொல்கிறார்கள். இந்த 2 வார்த்தைகளை எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலே எந்த ஒரு வன்கொடுமை வழக்கிலேயும் ஒரு காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரி அங்கு போடக்கூடிய புலனாய்வு அதிகாரியை அந்த 7 உபப்பிரிவு 1 சொல்லக்கூடிய விதியின்படி போடப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவேதான் முதலில் அரசியல் சாசனத்துடைய முகப்புரையை 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்க வேண்டும்.
சட்டத்தின் அடிப்படையிலே அரசியல் சாசனத்தின் பேர் உறுதியெடுத்திருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செல்ல முடியாது. அதுதான் நம்முடைய எல்லா சட்டங்களுக்கும் தலையாய சட்டம் வந்து எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த அடிப்படையான மூன்றாவது பில் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றியே தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் இன்றைக்கு பல இடத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறையிலே நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இது போன்றிருக்கக்கூடிய சாதி ஆணவ கொலைகளை செய்யக்கூடியவர்கள் அந்த நிமிடம் இன்றைக்கு பார்க்கிறோம், வரும் கொலைக்கு பிறகு பார்க்கிறோம், தைரியமாக ஒரு நபர் பேசுகிறார், நீ உன்னுடைய சாதிக்கார பிள்ளையை திருமணம் செய்திருந்தால் உயிரோடு இருந்திருப்பாய் அல்லவா என்று தைரியமாக பேசுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அதை இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோ அரசோ அதை ஒரு வெறுப்பு பேச்சாக ஹேட் கிரைமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கோயம்புத்தூர்ல பார்க்கிறோம், இப்போது சைவத்தில் ஒரு இரட்டை கொலையானது. அங்கே மேட்டுப்பாளையத்தில் நான் சிறப்பு வழக்கறிஞராக இருந்தேன். அங்கே ஒரு தூய்மை பணி தொழிலாளி, அந்த பெண் இளவர், முத்தரையர் சமூகத்தை சார்ந்திருக்கிற பையன் கனகராஜ், இருவரும் விரும்புகிறார்கள். அவர் வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். மீண்டும் அந்த பெண்ணுடைய தாய் அவரை கூட்டி வந்து, நீ இளவராகி இருக்கிறாய், வயது வர வேண்டும் என்று சொல்லி வீட்டில் வைக்கிறார். ஆனால் மீண்டும் அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அந்த முத்தரையர் சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜுடைய அண்ணன், நீ திருமணம் செய்து கொண்டால் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த 2 பேரை வெட்டி கொள்கிறார். அந்த வழக்கிலே தான் ஏறக்குறைய கோவை சிறப்பு நீதிமன்றத்திலே வழக்காடி அந்த வழக்கிலே நீதிபதி ஏறக்குறைய தூக்கு தண்டனை கொடுத்தார் A1க்கு. ஆனால் ஒரு பக்கத்திலே தூக்கு தண்டனையும் கோகுல்ராஜ் வழக்கை பொறுத்தவரை 2 நீதிமன்றத்திலே தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஏன் இன்றைக்கு தொடர்கின்றன என்று கேட்டால், இந்த சாதி மறுப்பு திருமணங்களை வந்து இன்றைக்கு அதை ஒரு மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்களை வெட்டி கொள்வது என்பது ஒரு ஹேட் கிரைம் என்று நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அதைத்தான் உலகம் முழுக்க சொல்கிறார்கள். இங்கே நாம் சொல்கிறோம், இந்த காஸ்ட் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஹேட் கிரைம்ஸ் என்று சொல்ல வேண்டும் சொல்லி உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே அத்தகைய ஒரு பார்வை என்பதே கிடையாது. சைவத்திலே கடந்த 26/7/2025 வருண் கொல்லப்படுவதற்கு முந்தின நாள் தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி சொல்லக்கூடிய நீதித்துறைக்கான ஒரு பயிற்சி பட்டறைக்கான ஒரு குழுமம் உண்டு. அதில் நானும் நம்முடைய PUCL டாக்டர் சுரேஷ் அவர்களும் இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி அமல்படுத்துவது, அதில் இருக்கிற குறைபாடுகள் என்னன்னு சொல்லி மாவட்ட நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்தார்கள். நீதித்துறையிலே கூட இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிற போது அரசு காவல்துறை இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒரு சென்சிடைசேஷன் என்ற முறையிலே ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கோ நிலைய பொறுப்பதிகாரிக்கோ அல்லது DSPக்கோ இன்றைக்கு வரை அதை முறையாக பயிற்றுவிக்காமல் இருப்பது மிக வருந்தக்கூடியது. ஆகவேதான் இன்றைக்கு வன்கொடுமை இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்களுக்காக நடத்தக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் என்று ஒன்று இருந்தால்தான் அந்த விளக்கத்திலே இந்த வரலாற்று பூர்வமாக இந்திய சமூக அமைப்பினுடைய கட்டமைப்பை புறம் பார்த்து ஏன் பெண்ணுக்கு இன்றைக்கு வரைக்கும் சமூகமே கிடைக்கவில்லை? சட்டத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறிவிட்டால் மட்டும் போதுமா? 33 விழுக்காடு இப்பொழுதுதான் அவர்களுக்கு பதவியிலே இன்றைக்கு அரசு பதவியிலே பெறுகின்றோம். ஆகவே அவரை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்பது இன்றைக்கு அரசின் கடமை. அதே சமயத்தில் அதை கல்வி விழிப்புணர்ச்சி மூலமாக இயக்கங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த 2ம் நிகழ்கிற போதுதான் இதை சாத்தியப்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவர்கள் தலித்தாக இருந்தாலும் தலித் அல்லாமல் இருந்தாலும் சரி, வேற்று சாதியாக இருந்தாலும் சரி, அகமண முறையை உடைப்பது என்பது அதுதான் சமத்துவத்தின் முதல் படி. இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சாதியை அழித்தொழிப்பது என்கிற போது 3 நிலைகளை கூறுகிறார். முதல் படியே இந்த சொந்த சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வது, அகமண முறையை ஒழிப்பது. அதற்கு சாதிக்குள் திருமணம் செய்தால் அதை இன்றைக்கு பெரிய விடமாக எடுத்துக்கொண்டு அதை தடுக்கக்கூடிய செயலை தடுக்க வேண்டும். அகமண முறையை ஒழிப்பது என்பதிலே முதல் படியே காதல் திருமணம் தான். அதைத்தான் எல்லா விதமான தீர்ப்பிலும் கூறியிருக்கின்றன. மிக குறிப்பாக 2020 நரிமன் அவர்களுடைய ஒரு தீர்ப்பு உண்டு, லட்சுமாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வழக்கு. அதில் கூறுகிறார், ஃபியூஷன் ஆஃப் பிளட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆய்வு கட்டுரையில் அம்பேத்கர் பயன்படுத்திய அந்த வார்த்தை தான் இன்றைக்கு சமத்துவத்திற்காக போராடுகிற போது இன்றைக்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற வார்த்தை இன்றைக்கு உண்டு. ஆனால் அது ஒரு டிட்டர்மினேஷன், ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டிய ஒன்று. ஆகவேதான் அதை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று போடுகிறார். அதே சமயத்தில் சாதியை ஒழிக்காமல் அது மட்டும் சாத்தியம். ஒரு மதத்தில் அதை அகற்றிவிட்டு என்று சொன்னால் அந்த மதமே கிடையாது. இந்து மதம் என்பது அது சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதியை கழித்து விட்டு என்று சொன்னால் அந்த மதம் இருக்க முடியாது. ஆகவே இந்த சாதிய கட்டமைப்பில் படிநிலைகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றாவிட்டால் நிச்சயமாக மாற்ற வர முடியாது. ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம், நீங்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் என்ற வார்த்தையை போட்டுத்தாலும் கூட நீங்கள் அந்த பாலின சமத்துவத்தை உருவாக்குவதனுடைய முதல் படி இந்த காதல் திருமணம் தான், சாதி மறுப்பு திருமணம் தான், அகமண முறை ஒழிப்பு தான். அதைத்தான் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று உள்வாங்குதல் இருக்கிறதே, அது இன்றைக்கு தேவை. என்று கேட்டால் ஒரு பெண் வயது வந்த பின்னால் தான் விரும்புகிற ஒன்றை, தான் நினைக்கிற ஒன்றை, தன்னுடைய சுய அறிவிக்கப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு கூட உரிமை இல்லாவிட்டால் அந்த சமூகம் எப்படி உண்மையிலேயே சமத்துவமாக இருக்க முடியும்? ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்கக்கூடியது. ஆகவே அந்த வழக்கிலே சொன்னார், KS புட்டுசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கிலே தனி உரிமையை பற்றி பேசுகிறோம், அந்தரங்க உரிமை, ரைட் ஆஃப் பிரைவசி. அதே போலத்தான் ஒரு பெண்ணும் ஆணும் வயது வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வது என்பது இட்ஸ் எ ரைட் ஆஃப் பிரைவசி. நோ இண்டிவிஜுவல் கேன் இன்டர்வியூ என்ற வார்த்தையை போடுகிறார், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் இருக்கிறார். லதாசி வழக்கிலே சொல்கிறார்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதற்காக நீங்கள் கட்ட பஞ்சாயத்தை செய்வது, ஆட்களை வைத்து அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த சட்டம் என்பது நிச்சயமாக இது ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய ஒன்று. அது ஏறக்குறைய 2018ஆம் ஆண்டு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது, அங்கேயே வர வேண்டும் என்று. அதைத்தான் வருணுடைய தந்தை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர் வந்த போது முறையீடாக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டிலே அது இன்றைக்கு லாண்ட் ஆர்டர் என்பது இன்றைக்கு லிஸ்ட் 3 வருகிறது. அது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருகிற காரணத்தினால் மாநில அரசாங்கத்திற்கும் அதற்கு ஒரு சட்டம் இயற்றுவதற்கான உரிமை உண்டு. அதைத்தான் ராஜஸ்தான் மாநிலத்திலே 2005ஆம் ஆண்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே சமூக நீதி பேசக்கூடிய இந்த மண்ணில் தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியின் போது இது போன்ற ஆணவ கொலையை தடுப்பதற்காக தனிச்சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலமாய் அவர் இன்றைக்கு அதை அமல்படுத்தாமல் வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. ஏனென்று கேட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்கிறார்கள். மாநில முதலமைச்சர் தலைமையிலே மாநில கண்காணிப்பு குழு ஒன்று இருக்கிறது. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் மற்றும் எல்லா விதமான பெண்களுடைய ஆணைய தலைவர் எல்லாமே இருக்கிறார்கள். அதே போல மாவட்டத்திலே ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது, கோட்டாட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. இவைகள் எல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே முதலில் ஏன் இந்த சட்டத்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், இது போன்றக்கூடிய ஆணவ கொலையை தடுப்பதற்கு 3 நிலைகள் உண்டு எப்பொழுதுமே. இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதே ஒரு பிரிவென்டிவ் ஆக்ட் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இது ஒரு தடுப்பு சட்டம். இது அந்த அடிப்படையிலே தான் முதலில் பிரிவென்டிவ் மெசர்ஸ் என்ற வார்த்தையை நாம் போடுகின்றோம். என்று சொன்னால் அந்த சட்டத்தின் பிரகாரம் எங்கெங்கெல்லாம் வன்கொடுமை நிகழ இருக்கிறதோ அவைகளை ஒரு வருவாய்த்துறையுடைய கட்டமைப்பு என்பது தாசில்தார், அங்க இருக்கக்கூடிய RI, VAO இவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, காவல்துறைக்கு என்று சொல்லி தனி பிரிவுகள் உண்டு, புறாமே நோடல் ஆபீசர்ஸ் உண்டு. மாவட்டத்திலே தனியாக இதற்கென்று ஒரு ஆபீசர் போட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாமே எந்தெந்த இடத்திலே வன்கொடுமை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதை போலவே தான் இது போன்றக்கூடிய சாதி ஆணவ கொலைகள் தடுப்பதற்கு இவர்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்களை ஆய்ந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு. இதைத்தான் சக்தி வாங்கினி வழக்கிலே மிக அற்புதமாக ஒரு 7 கட்டளைகளை போட்டிருப்பார்கள். அந்த 7 கட்டளைகளில் முன்கூட்டியே இவர்களை தெரிந்து கொண்டு அவரை தடுப்பதற்கு முயற்சிப்பது. அந்த கட்ட பஞ்சாயத்து குழுக்கள் அமைகிற போது
அவைகளை முன்கூட்டியே தெரிந்து பேசி அவைகளை தடுக்க வேண்டும் அல்லது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படி ஒரு திருமணம் நடந்தால், சாதி மறுப்பு திருமணம் நடந்தால் என்று சொன்னால் உடனடியாக அவர் புகார் கொடுக்காமலேயே அவர் பாதுகாப்பு திருமணம் முடிக்கிறார்கள். இங்குதான் பிரச்சனை. பாதுகாப்பு இது 2018ஆம் ஆண்டு சக்தி வாயின் வழக்கில் மட்டுமல்ல, 2014ஆம் ஆண்டு மதுரையிலே விமலாதேவன் வழக்கிலே நம்முடைய ராமசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஜட்ஜாக இருந்தார். அப்பே அவருடைய வழிகாட்டுதல் பஞ்சாபில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற கண்ணன் அவர்கள் நீதிபதியாக இருந்தார்கள். அவர் கொடுத்திருக்கிற வழிகாட்டல் பிரகாரம் 2014ஆம் ஆண்டே கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட வழிகாட்டல் சொன்னால், இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் எங்காவது நடந்தால் அதை பற்றிய தகவல் தெரிந்தால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும், அந்த தம்பதிகளை பாதுகாப்பதும், அவர்களுக்கான எளிய அதாவது பரிகார அவருடைய மறுவாழ்வுக்கான முறையிலே உதவி செய்வது என்றெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் 2014ஆம் ஆண்டு தீர்ப்புக்கு பின்னால், 2018ஆம் ஆண்டு சக்திவாணி வழக்கிலே கொடுத்திருக்க தீர்ப்புக்கு பின்னால் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தோம் என்று சொன்னால் காவல்துறையே பிரித்து வைக்கிறது. அதுதான் திவ்யாரவரசன் வழக்கு நடந்தக்கூடிய ஒரு கொடுமை. பள்ளிக்கரணை என்று சொல்லக்கூடிய தாம்பரத்தின் அருகிலே அங்கே ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற அவனும் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற அந்த பெண்ணும் 6 ஆண்டுகள் காதலித்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்துக்கு பின்னால் பள்ளிக்கரணை காவலத்திலே போய் தங்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். காவல் நிலையத்திலேயே மிரட்டுகிறான் அந்த பெண்ணின் தந்தையும் சகோதரனும். சொன்னபடியே 6 மாத காலத்தில் வெட்டி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டார். யார் காரணம் இதற்கு? காவல்துறை காரணம். அந்த வழக்கில் நான் நேரடியாக சென்று ஈடுபட்டேன். என்ன கொடுமை என்று கேட்டால், அந்த வழக்கை மீண்டும் நீ சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அதையும் தடுக்கிறார்கள். போட்டிருக்கிற வழக்கை பார்த்தோம் என்று சொன்னால் நீர்த்து போகிற அளவுக்கு சாட்சிகளை எல்லாம் இன்றைக்கு மோட்டிவே மாற்றியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக கொடுமை. இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கான முறையிலே தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்கிற போது அதை தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு 4 ஆண்டு காலத்திலே நடைமுறைப்படுத்தாமல் வைத்திருப்பதும், காவல்துறை தொடர்ந்து தன் இஷ்டம் போல் ஒரு சாதியமாக செயல்படுவது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஆகவே நமது கூட்டமைப்பு இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு என்பது, இந்த கருத்து என்பது வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, சமூக செயல்பாட்டாளர்கள், சமூகத்திலே சமத்துவம் வேண்டும் சொல்லக்கூடிய இயக்கங்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வருவதற்கான முறையிலே நாம் இன்று போராட வேண்டும். என்று கேட்டால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டசபையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வரராஜன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவை கொடுத்தார்கள். அந்த மசோதா அப்படி கிடப்பில் போடப்பட்டது. ஆகவேதான் இந்த சட்டத்தின் மூலமாக அனைத்தும் தீர்க்கப்பட்டு முடியுமா என்று கேட்டால் நாம் என்றைக்கும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் சட்டத்தின் ஆட்சியிலே சட்டம்தான் முன்கெடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை அமல்படுத்துவது எங்கே? காவல்துறையிலே. அப்ப காவல்துறையை சரிபடுத்தாமல் ஒன்றும் செய்ய முடியாது. 2006ஆம் ஆண்டு ஏற்கனவே பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே 3 ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள் வழக்கு போட்டார்கள். இந்த காவல்துறையை சீர்படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். இது 1861ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பட்டிருக்கிற காவல் சட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் திருத்தாமல் வைத்திருக்கிறோம். ஆகவே காவல் சட்டம் என்பதே ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அது மக்களுக்கானதாக மாற வேண்டும் என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு அவர் தீர்ப்பு வழங்கினார்கள். காவல்துறை முதலில் சட்டம் ஒழுங்கையும் புலனாய்வும் பிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு வரைக்கும் அப்படி நடக்கவில்லை. ஆகவே அது பாட்டுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் என்று சொன்னால் வருணுடைய கொலையில இன்றைக்கு தமிழ்நாடே கொந்தளித்திருக்கிறது. ஆனாலும் கூட இது ஒரு 4 மாதம் 5 மாத காலம் நீடிக்குமே தவிர ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இன்றைக்கு எந்த இயக்கமும் இது போன்றிருக்கிற பிரச்சனை தள்ளி போட்டோம் என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. ஆகவே நாம் இன்றைக்கு மீண்டும் சொல்கின்றோம், நீங்கள் அரசு பிரிவுகளை 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிறைவேற்ற தவறுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள். அதில் அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால் அரசாங்கம் குற்றவாளி தான். ஆகவேதான் நம்ம இப்படிப்பட்ட இயக்கங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்களிலே தான் அது வர முடியும். இன்றைக்கு வருணுடைய அந்த ஒரு கொடூரமான கொலை அது ஒரு தமிழகத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பு, விழிப்புணர்வு,
அதோடு சேர்ந்திருக்கிற சமூக பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நாம் என்றைக்கு சமத்துவத்தை அடைய போகிறோம் என்பது அதற்கு முன்னால் சமூக நீதி அடைந்தால் தான் அடைய முடியும். நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற பயம் ஈக்குவாலிட்டி என்பது ஒன்று, அதற்கு முன்பாக ஈக்குவிட்டி என்பது ஒன்று. இந்த இந்திய சமூகம் காலங்காலமாய் 2000 ஆண்டு காலமாய் சாதியாய் இன்றைக்கு பிறக்கப்பட்டு அதிலும் படிநிலையாக பிரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த சனாதன கட்டமைப்பை உடைக்காமல், தீண்டாமை ஒழிக்கப்படாமல், சாதி என்ற அந்த மிகப்பெரிய கொடுமையான முன்னேற்றத்திற்கு தடையான ஒன்று ஒழிக்கப்படாமல் நிச்சயமாக நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. விஞ்ஞானம் முன்னேறி இருக்கலாம். அம்பேத்கர் கூறியிருப்பதை போல அகமண முறையை ஒழித்து, பிறப்பால் ஏற்றத்தாழ்வை ஒழித்து, இன்றைக்கு இருக்கிற புரதஸ்தானங்கள், ஜாதகங்கள், பஞ்சாங்கங்கள் போடக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டால்தான் சாதி முற்றாக ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அந்த போராட்டத்திலே அரசியல் சாஸ்திரம் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான வடிவத்தை, ஒரு வாழும் ஆவணத்தை நடைமுறையாக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஆட்சியாளர்களுக்கு உண்டு. அதை அமல்படுத்துவதற்கு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்பது நம்மை போன்றிருக்கிற மனித உரிமை செயல்பாட்டாளருக்கு உண்டு. ஆகவே இந்த அரசியல் சாசனம் ஒரு செயல்பாடு இருக்கக்கூடிய லிவிங் டாக்குமெண்ட் என்று சொன்னார் வி.ஆர். கிருஷ்ணய்யர். அது ஒரு வாடுகிற ஆவணம், அது வழிகாட்டியது. அது இட்ஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னார் சந்திரசூட் அவர்கள் எல்லாம். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக மாற்றுவதற்கு ஒரு சட்டம் இருந்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலே தான் சதியை ஒழித்ததை போல, வதச்சனைக்காக சட்டம் வந்ததை போல, போக்சோக்காக சட்டம் வந்ததை போல, போஷுக்கு சட்டம் வந்ததை போல இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் ஒரு தனிச்சட்டம் என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது. என்று கேட்டால், முதலில் தடுக்க வேண்டும். ஒரு குற்றம் நடந்துவிட்டால் அதை முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்பாக அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த 3 நிலைகள் இருக்கிறதே, அவைகளை ஒன்று பிரிவென்டிவ், இரண்டாவதாக ரெமடியல், மூன்றாவதாக பியூனிட்டிவ் சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளை இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான முறையிலே சிறப்பு சட்டம் இருந்தால் மட்டும்தான் அவைகளை கொண்டு நாம் முன்னேற முடியும். நம்முடைய இந்திய சமூகம் இன்றைக்கு விஞ்ஞானத்திலே இஸ்ரோ வைத்துக் கொண்டு நாம் உலகத்துக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்திய அஞ்ஞானத்தை வளர்ப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையிலே அந்த தனிச்சட்டம் என்பது இன்றைக்கு தேவை. இதில் ஆணவம் என்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த ஆணவம் அல்ல, அது ஒரு காட்டுமிராண்டித்தனமானது உண்டு. அதை கூட நாம் சொல்ல, காடுகளுக்கு கூட ஒரு இயற்கை நீதி உண்டு. எந்த சிங்கமும் தனக்கு நாளைக்கு வேண்டும் என்பதற்காக 2 ஆட்டுக்குட்டிகளை பிடித்து வைத்துக் கொள்ளாது. அது பசித்தால் மட்டும்தான் சாப்பிடும். ஆகவே காட்டு மிருகத்தனமானது என்று சொல்வதை கூட நான் தவிர்க்கின்றேன். மனிதன், பண்பட்டு இருக்கிற மனிதன், பகுத்துண்டு பள்ளியில் ஓம்ப வேண்டிய மனிதன், ஒரு மனிதன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய இயற்கையான முறையை தடுப்பது என்பது மிக கொடூரமான ஒன்று. அது ஒரு அட்ராசிட்டி. அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ற முறையிலே இந்த நிகழ்விலே என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலே நினைக்கின்றேன். பல வழக்குகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நேரத்தினுடைய காலமறிவை கருதி நான் இத்தோடு என்னுடைய கருத்துரையை முடித்து அமைகின்றேன். ரொம்ப நன்றி சார். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, இருக்கிற லால பனிஷ்மெண்ட் தேவையான அளவு இருக்கு, அந்த பனிஷ்மெண்ட்டை நம்மளால நிறைவேற்ற முடியாத பட்சத்துல புது லா என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு சாராரோட இதையும் கேள்விப்பட்டோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கற அரசுக்கே ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னா கூட அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு, அந்த புது சட்டம் கொண்டு வரது மூலமா இதை எப்படி தடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா உங்களோட உரையை கேட்கணுங்கிறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணோம். அதே மாதிரியே ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கு, எங்களுக்குமே எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மத்த நம்ம போக்சோ பாஷ் ஆக்ட்ல ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை மெயினா சொல்ற மாதிரி இந்த ஆக்ட்லயும் இந்த ஆனர் கில்லிங்க்கு அகெயின்ஸ்டா கொண்டு வரதுலயும் அந்த பார்ட்டை நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல சக்தி வாகினி கேஸ்ல இருந்து லா கமிஷன் கொடுத்திருக்க ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாம் சொன்னீங்க. ஸோ இதுல எல்லாருக்கும் தெளிவு வந்திருக்கும். இருந்தாலும் மத்தவங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி, ஏன் கிட்டத்தட்ட ஒரு 45-50 மினிட்ஸ் பேசியிருக்காங்க நம்ம கிட்ட. உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது கருத்து சொல்றது இருந்தாலும் சரி, ஆனா கொஞ்சம் சுருக்கமா கேட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா இல்ல அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சரத் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரத் கேக்குறீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார்.
இப்ப தோழர் கேக்குதா? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். இப்போ அதாவது நீங்க இதுல 2 விஷயம் சொன்னீங்க. இப்ப வந்து புது சட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இப்ப நீங்க வந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் சொல்றீங்க. எனக்கு இதுல ஒரு முதல் கேள்வி என்னன்னா, இது இப்ப நம்ம ஒரு சட்டமா வந்து இப்ப கொண்டு வந்தாலும், அது அத வந்து இப்போ சட்டமா வந்து இப்போ கொண்டு வந்தாலும் ஏன்னா இப்போ இப்ப இப்ப ஏற்கனவே இங்க இருக்கிற இதுக்கு எல்லாமே இந்த இப்ப புதுசா கொண்ட சட்டங்களுக்கு எல்லாமே வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய கூத்து நடந்துட்டு இருக்கு. சோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அத முதல்ல வந்து இப்ப ஒரு நிதர்சனமா வந்து கொண்டு வர முடியுங்கிறது இப்ப ஒரு ஒரு கேள்வியா இருக்கு எனக்கு. அண்ட் இப்ப 2வது இப்ப நீங்க கண்டிப்பா வந்து இந்த போலீஸையும் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஏன்னா அவங்க ஆட்டிடியூடு இப்போ வந்து நம்ம இப்போ இத போய் ரிப்போர்ட் பண்றோம்னா நம்ம போய் இப்ப பண்ணா கூட இப்போ என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க இப்ப சமூக ஆளே தான் இருப்பான். அதனால இவன் கேஸ வந்து ஈவன் எடுக்கிறதுல கூட நம்ம வந்து பேசிக்கா சிக்கல் இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம போலீஸ அவங்களோட இதையும் சரி பண்றதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு இப்ப அந்த சட்டத்தையும் வந்து சேர்ந்து இதோட புஷ் பண்ணணுமா? அது அத பண்ணாதான் வந்து இது இப்ப நம்ம சொல்ற இந்த ஹானர் கில்லிங் சட்டமே வந்து ஒரு பிராக்டிகலா வந்து ஒர்க் ஆகுமா? அது எப்படி பண்ணலாங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. ஏற்கனவே வந்து நம்முடைய ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம் வந்து எல்லா மாநிலத்திலும் இது போன்ற சட்டம் தேவைப்படுங்கிறதுக்கான முறையில் அவங்களுடைய கருத்தை கேட்டிருக்காங்க. அந்த கருத்துல 17 மாநிலங்கள் போன தன்னுடைய கருத்தை சொல்லிருக்காங்க. பல பேர் சொல்லாம இருக்காங்க. ஒண்ணு வச்சுங்க, இப்போ பெண்களுக்கு வந்து சொத்துரிமை உண்டான்னு கேட்டா 1956க்கு முன்னால கிடையாது. சொத்துரிமை கிடையாது. ஜீவனாம்சம் கேட்கிறாங்க தான். ஆனா நீங்க வந்து 1950ல நமக்கு அரசியல் சாசனம் வந்த பின்னால அதுல ஆர்டிகல் 15ல வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் செக்ஸ்ங்கிற வார்த்தை வந்து பாலினத்தின் பேரில் சம உரிமை உண்டு, வேறுபாடு கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் நமக்கு சட்டம் இருந்தான்னு கேட்டா கிடையாது. அப்பாவுடைய சொத்துல செக்ஷன் 8 பிரகாரம் மட்டும்தான் அவங்க சொத்து இருந்துன்னு சொல்லுச்சு. ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 1989ல தமிழ்நாட்டில் சட்டம் வந்துச்சு, 1 ஆஃப் 90 வந்துச்சு. 1989க்கு முன்னால திருமணம் ஆயிருந்தா மட்டும்தான் கிடையாதே தவிர மற்றபடி ஈக்குவல் ரைட் இந்திய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு போட்டு கொண்டு வந்தோம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. 2005ஆம் ஆண்டு வந்து ஆக்ட் 39 ஆஃப் 2005ங்கிறதுல ஈக்குவல் ரைட், ஈக்குவல் ஃபூட்டிங் வித் மேல் என்ற முறை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சட்டத்துல வந்து சம உரிமைங்கிற வார்த்தை இருந்துச்சு, நடைமுறை கிடையாது. காரணம் ஒரு காலங்காலம் இருக்கிற விஷயம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோத்ரான்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கோத்ராங்கிறது வந்து ஒரு சாதிக்குள்ள பண்ண இந்த சபிண்டா கோத்ரா என்பதுதான் இந்த நம்ம இதுல வந்து மனுஸ்கிரிப்ட்ல வரக்கூடிய விஷயம் போறாமே சொந்த சாதிக்குள்ள கல்யாணம் பண்றதுங்கிறது. இதை உடைக்கிறதுங்கிறது வந்து சட்டத்தில் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்தாச்சு, பேசிக் ஃபண்ட் ரைட்ல பூரா வந்தாச்சு. ஆனா நடைமுறைக்கு வர்றதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு போராட்ட கட்டத்தில் வரணும். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். எப்பயுமே அம்பேத்கர் சொன்னதுதான், ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறதா நம்ம 1950ல அரசியல் சாசனம் உருவாக்குற போது. ஆனா ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறக்கூடிய இந்த அமைப்பை மாற்றி நீங்க ஒரு மனிதன் ஒரு மதிப்பின் கொண்டு வரணும். அப்ப வரத சொன்ன என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில் சம உரிமை வரணும். அந்த சம உரிமை வருவதற்காகத்தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வரும். அமெரிக்கால வந்து கருப்பர்கள் இருந்தாங்க, பிளாக் அங்கெல்லாம் நீக்ரோன்னு சொன்னா ஒரு காலத்துல வந்து டாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டாங்க. இன்னைக்கு வந்து நீக்ரோன்னு சொன்னீங்கன்னா அங்க அஃபென்ஸ், அங்க அப்ப டிஸ்கிரிமினேஷன் வந்தாச்சு, சட்டம் வந்தாச்சு. அது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வேணும். அதையே தான் நாம சொல்றீங்க. என்னதான் நாம பண்பாட்டு தளத்துல போராடினாலும் கூட முதல் கட்டமாக ஒரு சட்டம் வேணும். எப்படி இப்ப பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில வந்து சரிபாதி வந்துருச்சு. அதுக்கு என்ன ஆச்சு? 70 ஆண்டு போராடி இருக்கிற போறானே. அதே போலத்தான் இந்த சாதி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அது அப்படி வர்ற உரிமையை அமல்படுத்தன்னு சொன்னா ஒரு 2000 ஆண்டு காலம் உருவாக்கி வச்சிருக்கிற சமூகத்துக்குள்ளார அவளை எளிதா போயிட முடியாது. அப்ப போகணும்னு சொன்னாவே அதற்கு ஒரு வந்து இது போன்றிருக்கக்கூடிய வந்து சட்டம் தான் முதல் படி. அதை வந்து எப்படி மற்ற சட்டத்தை கொண்டு இப்போ வந்து சிகரெட் பிடிப்பது என்பது இப்ப வானூர்தியிலேயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது மற்ற பொது இடங்களையோ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்தாச்சல்ல. அதை மீறி சிலத்துல சிலர் பண்றாங்க, சட்டம் அமலாயிடு செல்ல போறாமே. அதே போலவே தான் இது வந்து மிக முக்கியமானது. சமத்துவத்தை, அதாவது பெண்கள் சமூகத்தில் சரிபாதி பெண்கள் இருக்கிற போது அந்த சரிபாதி பெண்களுடைய
உரிமைகளை அமல்படுத்தாவிட்டா சமத்துவங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. அதுல முதல் படிதான் இது போறாமே. ஆகவே நீங்க சொன்னீங்க பாருங்க, இது முக்கியம் என்னன்னா லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி. நீங்க மனித உரிமை சட்டத்துல பாத்தீங்கன்னா மனித உரிமை குற்றவாளி யாருன்னு சொல்லுவாங்க. ஒரு நிலப்பரப்பு வீட்டுல ஒரு பண்ணையாளர் இருக்கிறான், அவனை போட்டு அடிச்சு கொள்றான்னு வச்சுங்க, நீங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல போய் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? மனித உரிமை குற்றங்கள் என்று சொன்னாலே, ஹியூமன் ரைட் அஃபென்ஸ் என்று சொன்னாலே அது யாரு பண்றான்னு கேட்டா சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ் தான். அவன் தப்பு பண்ணாதான் நீங்க ஹியூமன் ரைட் ஆக்ஷன்ல போய் கேஸ் பண்ண முடியும், அங்க போக முடியாது. அதே போலதான் இந்த சட்டத்தை அமல்படுத்தணும்னா இந்த அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதுவே மீறும் என்று சொன்னால் அவர்களை தண்டிக்கிற சட்டம் உண்டு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் நமக்கு பலமான அமைப்புகள் வேணும். இப்ப ஆணுக்கு இந்த வழக்கெடுத்து நடத்துறதுக்கே நீ பாத்தீங்கன்னா எத்தனை பேர் முன் வருவாங்க? அரசியல். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, பாதிக்கப்பட்டோர் விரும்புகிற வழக்கறிஞர் வைக்கலாம் சொல்றாங்க. அப்படி வச்ச காட்டித்தான் நாங்க கோகுல்ராஜ் கேஸுக்கு போனேன், வர்ஷிப்ரியா கேஸுக்கு போனோம். அதே மாதிரி சங்கர் கௌஷிகா கேஸ் எல்லாம் நாங்க வாதாடணும் போறாமே. ஆகவே மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதற்கான முறையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுகிற போதும் தண்டிக்கப்படுகிற போதும் தான் முதல் கட்டமா ஒரு அச்சம், குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படும். ஆகவே சட்டம், ஏன்னா நாம இருக்க சட்டத்தில் ஆட்சி தானே, இது ரூல் ஆஃப் லா தானே. இந்த ரூல் ஆஃப் லாவை ஒட்டித்தானே போக முடியும். அப்ப ரூல் ஆஃப் லாவுக்கு ஒரு அவசியமான சட்டத்தை அமல்படுத்த வேண்டியிருந்தா அமல்படுத்தி அதை நிறைவேற்றுகிற போது அது தப்பு பண்ணா அதையும் நாம ஒரு குற்றமா எடுக்க வேணும். வழிகாட்டு போற இருக்கு போறாமே, அந்த கட்டாயம் வேணும்னு சொல்றேன். அதை நம்ம மாநில சாதத்துக்கு முழு உரிமை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன கண்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. நீங்க போடுகிற போது ஒரு ஒப்புதல் தான் கேட்கணும், மற்றபடி முழு உரிமை உண்டு. ராஜஸ்தான் நிறைவேற்றி இருக்காங்க போறாமே, அந்த அடிப்படையில செய்யலாம்னு சொல்றேன். தேங்க்யூ சார். அடுத்தது சாரு, கார்த்திக் 2 பேரும் கை உயர்த்திருக்காங்க. சாரு நீங்க கேளுங்க, அடுத்தது கார்த்திக் கேட்பாரு. அன்மியூட் 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 பண்ணிங்க. சாரிங்க. வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. ஏறக்குறைய ஒரு 40-45 நிமிஷத்துக்கு முன் தொடர்ந்து உங்களோட தொண்டை உங்களுக்கு சிரமம் கொடுத்தாலும் தண்ணி குடிச்சு பல விதமான ஆங்கிள் இருந்து ஏன் இந்த சட்டம் தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி சமத்துவம், அரசமைப்பு சட்டத்துடைய அடிப்படை விழுமியமான சமத்துவம் நிறுவப்படணும்னா சமூக நீதி நிறுவப்படணும்னு ரொம்ப சொன்னீங்க. இப்ப என்ன ஒரு அடிப்படை இப்ப எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்கு, கட்டாயம் ஒரு தனிச்சட்டம் வேணும் அப்படின்றத நீங்க சொன்னதுல ஒரு தெளிவு இருக்கு. ஆனா என்ன கூடவே ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இத்தனை வருஷமா சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க, வன்கொடுமை சட்டம்ல நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட சமூகத்துல அதை பத்திய புரிதல் இல்ல, அந்த மனநிலை அப்படியே இருக்கிறதுனால இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படி இல்லைங்களா? அப்போ இந்த புது சட்டமும் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு டவுட் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த புது சட்டத்துல என்னென்ன மாதிரி அம்சங்கள் இருக்கணும் so that the implementation is enforced? ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே புரிதல் இருந்தாலும் அவசியம்னு தோணினாலும் இத்தனை பண்ணாலும் இந்த சட்டம் மட்டும் எங்க பண்ணிட போகுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை குடிமக்களாகிய எல்லாருக்குமே இருக்கிறதுனால டைம் இருந்தா உங்ககிட்ட இந்த புது சட்டங்கள் இப்போ எவிடன்ஸ் கதிர் அவங்க எல்லாம் சேர்ந்து 2022 ஒரு டிராஃப்ட் கொடுத்திருக்காங்க. நீங்களே சொன்னீங்க ராஜஸ்தான்ல ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு, சுப்ரீம் கோர்ட்டும் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க 2000. அதாவது நீங்க சுருக்கமா என்னென்ன அம்சங்கள் இந்த புது சட்டத்துல இருக்கு which makes the police department and மத்தவங்க எல்லாரையும் அவங்கள அட்ரஸ் பண்ற மாதிரி சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. தேங்க்யூ. நேரம் தான் நான் சொல்லிடுவேன், பிரச்சனை இல்ல. ஒரு ரெக்வெஸ்ட், இது நீங்க அவங்க சாரு கேட்டிருக்கிறது அது தனியா அதுவே ஒரு லெக்சரா போற அளவுக்கான விஷயங்கள் இருக்கிற கேள்வி. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேட்டுட்டு சேர்த்து கார்த்திக் நீங்க பேசுறீங்க, அப்புறம் பாலகிருஷ்ணன் சார் கேட்பாரு. நீங்க நேரம் விளக்கம் ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு. முக்கியமா அந்த இந்திய அளவுல என்னென்ன சட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்படியே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்னோட கேள்வி முன்னாடி பேசினவங்க சாரு மேடத்தோட கேள்வியை சொல்லுங்க, சத்தம் மட்டும். எனக்கும் அந்த
கடைசியா அவங்க சாரு மேடம் கேட்ட மாதிரிதான் அந்த அடிப்படையில தான் எனக்கும் அந்த கேள்வி வருது. எப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்ப 2000 வந்து நிர்பயா வந்து வழக்கு வந்து இந்தியாவே வந்து புரட்டி போட்ட ஒரு 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 வழக்கா இருந்துச்சு. அதுக்கு வந்து தனியா ஒரு சட்டம், நிர்பயா சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அவங்களை கொல்றது, அப்ப இது வந்து கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனிச்சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படி கொண்டு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாலியல் தர்மசாலா வந்து அப்படி ஒரு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல வந்து பலாத்காரம் பண்ணி அவங்களை வந்து கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சட்டங்கள் வந்து வந்தா கூட அது எப்படி வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இதுல வந்து எப்படி வந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சிக்கலா இருக்கு. ஏன்னா நிறைய புது புது சட்டங்கள் வந்து வந்துட்டே இருக்குது. அந்த சட்டங்கள் எப்படி அமல்படுத்தப்படும்? குறிப்பா நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, போலீஸுக்கும் வந்து அதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த சட்டம் வந்து வருது அப்படின்னா இது என்ன மாதிரி வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும், எந்தெந்த வகையில வந்து மக்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் இது வந்து எப்படி போய் சேரும், இது எப்படி வந்து அடுத்த கட்டமா இது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விங்க. தேங்க்யூ. சொன்னீங்க இப்ப சரி, உங்க பாலகிருஷ்ணன் சார் கேள்வி கேட்டுடலாம் சார். 3வது கேள்வி. என்னுடைய கேள்வி தோழருக்கு நல்ல சிறப்பான தோழர், உங்களுடைய உரை நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை கேட்பதற்கு எனக்கு ஒரு 2 சந்தேகங்கள், ஒரு தோழர்களுக்கு ஒரு ஆலோசனை. இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோமோ, அபெட்டிங் த கிரைம், அவர்களும் குற்றம் செய்தவர்கள் என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கும் தண்டனை வழங்குவது இதனுடைய ஒரு பகுதியாக இருப்பது நம்முடைய இயக்கத்தை முன்னெடுத்ததற்கான கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம். அது கூடுதலான அழுத்தம் நீங்களும் தோழர்களும் இங்க செய்யணும். அதாவது வழக்கறிஞர்கள் கேஸ் எடுக்கிறவங்கிறது ஒண்ணு. 2வது, நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 3 பிரின்சிபல் அடிப்படையில இந்த சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 எனக்கு நினைவு இருக்கு. பிரிவென்டிவ்னு ஒண்ணு சொன்னீங்க, பியூனிட்டிவ்னு ஒண்ணு சொன்னீங்க. இன்னொன்று ரெமெடியல். குற்றம் நடந்த பின்னால அது எப்படி ரெமெடி பண்றது? ரெமெடியல், ரைட். அது அதற்கு அடுத்தது இந்த இயக்கங்கள், நம்ம தோழர்கள் சாரு, சக்தி ரேகா, மனிதி செல்வி, மேரி, இவர்கள் எல்லாருமே இந்த அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த விஷயம் முன்னெடுத்திருக்கிற இது ஒரு இயக்கமாக, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே ஒரு இயக்கம். இது போன்ற இயக்கங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான இந்த வேலை என்பது நாங்க செய்துகிட்டு இருக்கிற வேலையோட கூடுதலான இந்த வேலையை நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு மாலை நேர ஒரு தேநீர் விருந்து போல இல்லாம இதையும் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவாக நாங்கள் எல்லோரும் இதை முன்னெடுக்க வேண்டும். இது கூடுதலாக ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சாதிய அமைப்பு தான் வலதுசாரி கருத்துகள் உள்ளே நுழைவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலும் கூட நாம் இதை தீர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இயக்கத்தோழர்களுக்கும் நம் போன்ற எல்லோருக்கும் நாம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது. நன்றி தோழர். நீங்க பேசுங்க சார். நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல 27/3/2018 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அது போட்டா நீங்க கூகுள்ல போட்டா வந்துடும். 27/3/2018 அந்த தீர்ப்புல 53வது பேராவில் நீங்க எடுத்தீங்கன்னா அதுலதான் அது பிரிவென்டிவ், நான் சொன்ன என்னென்ன செய்ய வேணும் அப்படிங்கிறப்ப சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தம்பதிகள் திருமணம் செய்வதை தெரிந்தாலே நாட் நெசசரி தட் தே ஹேவ் டு கோ அண்ட் இன்ஃபார்ம் டு தி போலீஸ். நீங்க கண்ணை முறியேசம் வழக்குல அந்த தமிழ் மாறன் செல்லத்துறைன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க நேரடியா போய் கொலையில சம்மந்தப்படல. நல்லா பாத்தீங்கன்னா அந்த வழக்குல பாருங்க, அவரு ஸ்டேஷன்ல தான் இருக்காரு தமிழ் மாறன், அதே மாதிரி செல்லத்துறை. இந்த அம்மா சின்ன பிள்ளை போய் சொல்றாங்க, அங்க சொல்லிட்டாவே அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்குது, தகராறு பட்டிருக்க, ஒரு சாதி ஆணவ குற்றம் நடந்து கொண்டிருக்குன்னு போட்டு தகவல் சொல்லியாச்சு. சொன்ன பின்னாலும் கூட அவரு அந்த அம்மாவை துரத்தி விட்டு போட்டு நடவடிக்கை எடுக்கல, மாறாக பொய் வழக்கு புனைகிறாரு. உங்களுக்கு தெரியும், இப்போ நேரடி சம்பவத்துல பங்கெடுக்காம அல்லது குற்றச்சதியில பங்கெடுக்காம
அல்லது அந்த குற்றச்செய்தியை நிறைவேற்றுக்கான பங்கெடுக்காம ஒருத்தர் எப்படி தண்டிச்சாங்கன்னு கேட்டா, இதுல சொல்றாங்க வந்து என்னென்ன சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பிடிக்கக்கூடிய குற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லி தகவல் தெரிந்தாலே போதும், நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு உண்டு. அப்படி எடுக்கலன்னு சொன்னா, ஏற்கனவே லலிதகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில 5 பேர் கொண்ட நீதிபதி கொண்ட தீர்ப்பு இருக்குது. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா, உங்களுக்கு தெரியும் குஷ்பு வழக்கு தெரியும். குஷ்பு வழக்குல குஷ்பு வெர்சஸ் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வயது வந்த ஆண் அல்லது வயது வந்த பெண் இருபேரும் விரும்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். இட் இஸ் ஆல்சோ டீம்டு டு பி எ மேரேஜ் தான் சொல்றோம். செக்ஷன் 114 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல அவரு மக்களின் முன்னிலையில எல்லோரும் அறிய ஒரு கணவன் மணியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். குஷ்பு சொன்ன வார்த்தையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 100 கேஸ் போட்டாங்க. 2010ஆம் ஆண்டே சொன்னாங்க லிவிங் டுகெதர் என்று சொன்னாலே அதையே வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ரீசெண்டா அலகாபாத் சொல்லிருக்காங்க, இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க சாதி மதத்தை கடந்து இருவரும் சேர்ந்து கணவன் மணியாக வாழ்ந்தாலே போதும், திருமணம் செய்யணும் அவசியம் கிடையாது. அப்ப அவர்களுக்கே பாதுகாப்பு தரணும்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம் சொல்லும் போது, இங்க சாதி மறுப்பு திருமணம் செய்துவிட்டு அவர்கள் ஒரு ஊர்ல வாழ்றான்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய கும்பல் வந்து அவர் தாக்க முயற்சி பண்றாங்கன்னா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விஏஓக்கு தெரியாம போயிருமா? தெரியும். அப்ப அது காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை உடனடியாக உரிய பங்கு செய்யலன்னு சொன்னா அவரை தண்டிக்கக்கூடிய சட்டம் வேணுங்கிறத இந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க போறாமே. எப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இருக்கிறதோ, கண்ணை முருகேசன் கேஸ்ல வந்து தமிழ் மாறன் செல்லதுரை தண்டிக்கப்பட்டார்களோ, அதே போலவே இங்க வந்து அவர்களுக்கு தெரிந்திருந்தாலே போதும் அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த கட்டப்பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்களை போனா தடுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்ப தென்காசியில வந்து ஒரு பெட்டி கடையில வந்து மிட்டாய் தர மாட்டேன்ட்டாங்க ஒரு தலித் பையனுக்கு. ஏன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஏதோ சாதி பிரச்சனையில வந்து ஆதிக்க சாதிக்காரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு சோசியல் பாய்காட், எக்கனாமிக் பாய்காட் போடுறாங்க. சமூக பகிஷ்காரம் மட்டுமல்ல, பொருளாதார புறக்கணிப்பு பண்றாங்க. இது தெரிந்த உடனே இது சோசியல் மீடியால பூரா வந்துருது. ஒரு பெட்டி கடையில போய் பள்ளிக்கூட பையன் போய் மிட்டாய் கேட்கறான், தரமாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா சாதியில நாங்க கட்டுப்பாடு போட்டுக்கிறோங்கிறான். இந்த செய்தியை பார்த்த உடனேயே இந்த தகவல் தெரிந்து எங்களுக்கெல்லாம் வந்துச்சு. அப்ப ஹென்றி எவிடன்ஸ்க்கெல்லாம் சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்க உடனே வந்து என்ன பண்ணலான்னு கேட்டார். அப்போ வந்து யாருன்னா இவர் வந்து அஸ்ராக் தான் அங்க இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 10வது பிரிவு எடுத்து பாருங்க. ஒரு ஆதிக்க சக்திக்காரன் அங்க இருக்கிற தலித் மக்களுக்கோ பழனி மக்களுக்கோ ஆபத்தானவாக இருந்தான்னு வச்சுங்க, அவனை ஊரை விட்டு அப்புறப்படுத்தலாம், அவன் சொத்தை பறிமுதல் பண்ணலாம், அவன் ஆயுதத்தை பறிமுதல் பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஆயுதத்தை கொடுக்கலாம், கூட்டு அபராதம் அளிக்கலாம். இப்படி ஒரு சட்டம் இருக்குதுங்க. 1989 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே அமல்படுத்தல அப்படின்னு சொன்ன உடனே 1-2 மணி நேரத்துல அதை உத்தரவு போட்டாரு. மாவட்ட நீதிபதி உத்தரவு போட்டாரு. இப்ப தென்காசியில பிரச்சனை வராம இருந்தது. அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு மனித சட்டத்தின் அடிப்படையில அரசியல் சாசனத்தை மனதில் கொண்டு செயல்பட்டாருன்னு சொன்னா இந்த சட்டம் நிறைவேறும் கண்டிப்பா. அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேற விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தகவல் தொழில்நுட்பம் வெடிச்சாச்சு. இன்னைக்கு போறான் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அப்பயே நமக்கு செய்தி வந்துருது. அடிக்கடி அஜித் குமார் அடிக்கடிக்கு செய்தி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பண்றோம். இந்த விழிப்புணர்ச்சி போகணும். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, அம்பேத்கர் சொன்னதுதான் போறாமே, நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம், சுவர்களை உடைக்கலாம், ஆனா கட்டப்பட்டு இருக்கிற கற்பிதம் இருக்கலங்க, அந்த கற்பிதத்தை உடைப்புதான் மிக முக்கியமானது. ஏன்னா சாதி என்பது ஒரு மனோநிலை தான், ஒரு மென்டல் ஆட்டிடியூடு தான், ஒரு நோய் நெறி தான் போறாமே. அதை உடைக்கணும்னு சொன்னா சட்டம் தான் முதல் கடமை செய்யணும். அதோடு சேர்ந்து இந்த சட்டத்துக்காக போராடுகிறவர்கள், சமூக மாற்றத்தை செய்யக்கூடிய நம்மை போன்ற கூட்டமைப்பு பாருங்க, இதுதான் தேவை. இங்க பற்ற வைக்கிற பொறி நிச்சயமாக தமிழ்நாட்டை ஒரு கருத்து சக்தியாக உருவாகும். எனக்கு தெரிய லெனின் சொன்ன வார்த்தை தான் நம்முடைய விவசாய சங்கத்துடைய தலைவர் இருக்காரு, 700 பேரை பறி கொடுத்து ஒரு சட்டத்தை நிறுத்தினாங்க. அது மாதிரி ஒரு கருத்து எப்ப பௌதிக சக்தியாக மாறும் என்றால் அது மக்கள் மனதை போய் கவ்வணும். யாரை கவ்வணும்? யாரெல்லாம் சாதிதான் தன் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்களோ அங்க போய் அவங்கள போய் கவ்வணும். அப்படி காண்பிப்பதற்கு நிச்சயமாக அந்த அதாவது தலித்துகளுக்கான முறையில தலித் அல்லாதவர்களுடைய போராட்டத்தை பாருங்க, அதுதான் இதுல மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும். அப்படி வந்தா தான் முடியும். ஆகவே நிச்சயமாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்கள், மாற்றங்கள், விஞ்ஞான தொழில்நுட்பம் இவையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பக்கம் சட்டத்தினுடைய கடமை ஆற்றுகிற போதே மறுபக்கத்துல வந்து இந்த மனோநிலையை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை புறம் போக்கணும். ஆகவேதான் நான் சொன்னேன், ஹரிநாடனா ஒருத்தர் பேசினாரு, அவருக்கு நேரம் சட்டம் தண்டிச்சிருக்க வேண்டாமா, அவர் மேல கேஸ் போட்டுக்க வேண்டாமா, போடல. ஆகவேதான் பிரச்சனை. அவைகளை நாம உருவாக்கணும். அந்த அடிப்படையில் கட்டாயமாக செய்யணும். நம்ம அதே போல நம்முடைய கார்த்திக் அவர்கள் கேட்டிருக்காரு,
நிர்பயா வழக்குக்கு பின்னால வந்து சட்டம் மாறி இருக்குது. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொன்னா இஸ் எ லிவிங் டெத்துங்கிறார். அது நடைப்பிணமாக வாழ்கிறார்கள். ஏன்னா சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களே கணவனே அவர்கள் வந்து வாழ்க்கையில் அவரை புறக்கணிச்சிடுவாங்க. அப்பேற்பட்ட பெண்ணுக்கு எப்படி அவங்களுக்கு மனநிலை மாற வேண்டுங்கிறது வெறும் ரிலீஃப் மட்டுமல்ல, ரெஹபிலிட்டேஷன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நிவாரணம் மட்டுமல்ல, மறுவாழ்வு கொடுக்கணும். அவர்கள் முன்பிருந்த வாழ்க்கை கொடுக்கணும்னு சொன்னா அது வந்து அரசும் அதே சமயத்தில் தன்னார்வ குழுக்களும் நம்மை போன்ற அமைப்புகளும் இவங்க கட்டாயமா சேர்ந்து நின்றத சாத்தியம். அது கண்டிப்பா வரும். மெல்ல மெல்ல தான் வர முடியாது போறாங்க. அடுத்து கோபால் கை உயர்த்திருக்காங்க. கோபால் கேட்டுறீங்களா? அதுக்கப்புறம் சாட்லயும் ஓகே கோபால் கோபாலத்தோட பேசுங்க. வணக்கங்க. ஐயா, நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன். உங்களுடைய பணிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசணும்லாம் கேட்டேன். ஸோ முன்னாடியே கேட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி, என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். முதல்ல 1 கருத்து, ஒரு கேள்வி. ஒரு கருத்து வந்து என்னங்கன்னா, நீங்க அமெரிக்கா பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க. அமெரிக்காவிலும் சாதி பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டன. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாச கடைசியில என் ஊர்ல கொங்கு மண்டல அணி திறப்புன்னு சொல்லிட்டு அந்த போர்வையில உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அமெரிக்க குழந்தைகளுக்கு நீங்க எப்படி உங்க சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்காக ஒரு வாய்ப்பா இதை போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி வேறு வேறு வழிகளில் அமெரிக்காவிலும் சாதி பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டன. ஒண்ணுங்களா? என்னோட கேள்வி என்னங்கன்னா, நீங்க இது மென்ஷன் பண்ணல, ப்ராப்ளி மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நீதியரசர் சந்துரு அவருடைய பரிந்துரைகள் வந்து என்ன ஆயிற்று, என்ன நிலைமை என்ன அதுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவ்வளவுதாங்க ஐயா, நன்றி. நல்லா அருமையா கேட்டீங்க, ரொம்ப அருமையா கேட்டீங்க. அது நான் அந்த நாங்குநேரி வழக்குல போய் நானும் வந்து அந்த அந்த பையன்களுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம் போட்டு நான் வந்து ஆர்கியூ பண்ண போயிருந்தேன். என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு தெரியும், ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து 18 வயதுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இளம் சிறார் தான். அவங்க ஜுவனல் இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்னு சொல்லுவாங்க. அக்யூஸ் கூட சொல்லக்கூடாது போறாமே. அவன் கொலை குற்றமே பண்ண கூட 3 இயர்ஸா கொடுப்பாங்க. அதான் நிர்பயா கேஸ்ல பார்த்தோம். ஆனா நாங்க அங்க போய் ஆர்கியூ பண்ண போது என்னன்னா, அவனுக்கு வந்து ஒரு அடல்ட் மென்டல் ஸ்டேஜ் இருக்குது போறாமே. எப்படி அமெரிக்காவில் போய் ஸ்கூல்ல போய் சொல்றாங்க பாருங்க, பசங்க சொல்றாங்க. அப்ப ஏன்னு போட்டு அங்க வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த அமெரிக்கன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எடுத்தா நாங்க பேசினேன். இந்த மாணவர்களுக்கு வந்து மன ரீதியாக, உளவியல் ரீதியாக சாதிய கட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இவனுக்கு இருக்கிறது வந்து அடல்ட் மென்டாலிட்டி. அப்ப அதுக்காக நாம சிறையில வைக்க சொல்லல, அவனை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சைக்காட்ரிக் கிட்ட கொண்டு போய் உளவியல் ரீதியாக அவனை வந்து மாற்றணும் அப்படின்னு போட்டு ஆர்கியூ பண்ணோம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா, சந்திரவுடைய தலைமையில வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க. சந்திர வந்து ஒரு பைசா கூட வாங்கிக்காம பாதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, அடிச்ச பசங்களையும் போய் வந்து ஆய்வு பண்ணாரு. அவங்ககிட்டயும் போய் பேசினாரு. அவருடைய அந்த வந்து பரிந்துரை பாருங்க, அதை வந்து அரசாங்கம் ரொம்ப லேட்டா தான் எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு, அவர் சொன்னது வந்து இந்த கவத்தை கட்டுறது, கையில வந்து கவத்தை கட்டிக்கிறது, இன்ன சாதின்னு காமிக்கிறது, செல்போன் வச்சுக்கிறது, ஒரு சோசியல் மீடியா வச்சுக்கிறது, அதுல அவங்க புலந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தடுக்குன்னு சொன்னாரு. இப்ப சமீபத்துல வந்து தேனி மாவட்டத்துல தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு போட்டாங்க. என்னன்னா, இந்த கல்லர் ஒரே உண்டோட பள்ளின்னு இருக்குது. அப்புறம் பேரு அவங்கள மறுவாழ்வு பள்ளின்னு இருக்குது. அப்புறம் அந்த பேரை மாத்தி சமூக நீதி பள்ளின்னு போட்டாங்க. சமூக நீதி ஒரேவிட பள்ளின்னு போட்டாங்க. போட்ட உடனே ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் போனா தடியோட வந்து அடிச்சு உடைக்கிறான். என்னன்னா, நாங்க சாதிக்காரன் கொடுத்துன்னு சொல்றோம். நாங்க சாதிக்காரன் கொடுத்து அதெல்லாம் பரிந்துரைப்புல வந்ததுதான் போறாமே. இப்ப என்னன்னா, இந்த மனோநிலையை மாத்தலன்னு சொன்னா முடியாது. அந்த மனோநிலை தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் அந்த படிநிலை சமம்னு சொன்னீங்களா, அசத்துவம், அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டிஸ் பாருங்க அம்பேத்கர். அந்த படிநிலை அசத்துவத்தை உடைக்கணும்னா அந்த மனோநிலை உடைக்கணும். மனோநிலை உடைப்பதற்கு தான் கல்வி வேணும். கல்வினா இன்றைக்கு இருக்கிற வெறும் அந்த ஏட்டு சொற்காய் கல்வி மட்டும் இல்ல, சமூகத்தை பற்றி இருக்கிற கல்வி, சமூகம் எப்படி சமத்துவமா இருக்கிற கல்வி. கீழடியில வந்து சாதி உண்டா, மதம் உண்டா? ஆதிச்சல் சாதி உண்டா, மதம் உண்டா? சங்க காலத்து நம்ம கீழடி வந்து 5000 ஆண்டுகளுக்கு முந்தி பேசுறோம். இங்க உண்டுதான் வந்து இந்த வரலாற்று எதிரான விஷயம் போனா அறிவியல் பூர்வமாக என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்றோமோ அப்பதான் முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. அறிவியலை பயன்படுத்தி அங்கானத்தை வைக்கிறாங்க. நீங்க வந்து
கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஜாதகம் பார்க்கறாங்க. அப்ப இந்த நிலை மாறுறதுக்கு சட்டம் மட்டும் போதாது, நாம் தொடர்ந்து போராடணும். நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவில் கூடிய பிரச்சனை நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப அதற்காகவே ஒரு பெரிய ஒருத்தர் இருக்காரு, ஒரு தலித் அவர் போட்ட புத்தகம் தான் அற்புதமான புத்தகம் அம்பேத்கரை பத்தி. அங்கேயும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை வந்து காமிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இந்த வந்து ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் மட்டும்தான் இந்த சாதிய கட்டமைப்பாக உருவாகி இருக்கிறது. பிறப்பால் ஒருத்தன் ஏற்றத்தாழ்வு என்பதும், அது மட்டுமல்ல அவனை ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாருங்க. இதை உருவாக்கியவர்கள் யாருன்னு போட்டு பார்த்தாதான் அதுல இருந்து நீங்க வந்து உங்களுடைய வந்து கலப்பணியை ஆரம்பிக்கணும். அம்பேத்கர் வந்து ரொம்ப எளிதா போட்டு போயிட்டாரு. அதை நமக்கு ஒரு ஓட்டுங்கிறது இங்க வந்து எளிதா கிடைச்சிருச்சு. அமெரிக்காவிலேயே பிரிட்டன்ல கூட பெண்களுக்கு உரிமையே கிடைக்கல, ஓட்டும் கிடைக்கல. இங்க கிடைச்சிருச்சு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு போட்டாரு. ஆனா நடைமுறையில ஒரு 2000 ஆண்டுக்கால சமூகமாச்சு இது. இதை மெல்ல மெல்லத்தான் உடச்சு கொண்டு வந்துருக்கு போறாமே. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வந்து அது நம்ம சந்திரனுடைய தீர்மானங்கள் வந்து அரசு ஏற்றுக்கல. தெரிஞ்சுங்க, ஓராண்டுக்கள் அவர் வந்து வருத்தப்பட்டாரு. என்ன 269 பக்கம் போட்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை அந்த சிபாரிசை ஏற்றுக்க மாட்டேன்னு கூட சொல்லல. அவருக்கே அந்த நிலைமை வந்துச்சுன்னா நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க போற அந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு போறாங்க. ஓட்டுக்காக அதை வந்து உன்னை புறநிலை போற விஷயம் இருக்குது. இந்த ஆணவ கொலையை கூட சட்டம் வேண்டும் என்று சொன்ன வந்து அரசு அதை பின்வாங்குது. 3 பேர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகே போய் நேரடியா கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் ஒண்ணுமே சொல்லி வந்து அது காரணம் என்னன்னா ஓட்டு அரசியல் போறாங்க. நமக்கு தேவை வெறும் ஓட்டு மட்டுமல்ல, அந்த ஓட்டு வந்து மதிப்புமிக்க ஓட்டா இருக்கணும்னா சாதி ஒழிக்கப்பட வேணும். அது நீங்க சொன்ன விஷயம் சரிதான், அதை ஏற்றுக்கிறேன். ஆனா அது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த போராட்டத்துல தான் நாம் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். நிச்சயமாக வந்து அந்த தனிச்சட்டம் மட்டுமல்ல, கல்வியில இப்ப புதிய கல்விக் கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அறிவியல் பூர்வமான சொல்றாங்க. ஆர்டிகல் 51A வந்து சயின்டிபிக் டெம்பரை வளர்த்துறது தான் ஒரு அரசின் கடமை. ஆனா சேகர் குப்தா மாறக்கூடிய நீதிபதிகளே பேசுறாங்களே, சனாதனத்தை பத்தி பேசுறாங்களே. இன்னைக்கு ஏன் குஜராத்ல ஒரு நீதிபதி கேட்கிறாரு, அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பாருங்க, செவ்வாய்ன்னு சொல்றாங்க வந்து. அப்ப நீதி வெறும் காவல்துறையில் மட்டுமல்ல, நீதிமன்றத்திலேயும் இன்றைக்கு வந்து சாதியம் என்பது இன்றைக்கும் இருக்கிறது என்பதான் காமிக்குது. அதை உடைக்கிறதுக்கு அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில நாம வந்து தொடர்ந்து இது மாதிரி நம்ம களத்துல போராடுங்கிறத நம்முடைய பதிலா இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப எல்லாருக்கும் இன்னும் நம்ம ஆக்சுவலா ஒரு 8:30 வரைக்கும் சொல்லியிருந்தோம். நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாராலையும் லிங்க் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் எல்லாரும் இருக்க முடியும்னா சாட்லயும் ஒரு 3-4 கருத்து வந்திருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நான் குயிக்கா படிச்சுட்டுங்களாயா உங்களுக்கு? பவானின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அருமையான விளக்கம். எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் தனி மனிதர்களின் மன மாற்றமே இத்தகைய குற்றங்களை தடுக்க முடியும். ஜாதி சங்கங்கள், திருமண ஏற்பாட்டாளர்கள் போன்றவற்றை முதலில் தடை செய்ய வேண்டும். முக்கியமாக எல்லோருக்கும் கல்வி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். கல்வி நிலையங்கள் மற்றும் பணியிடங்களில் மத, இன, மொழி வேற்றுமை இல்லாத நிலை உருவாக வேண்டும். இதுதான் என் கருத்து. கொலை குற்றங்களை சர்வசாதாரணமாக செய்பவர்கள் சட்டத்திற்கெல்லாம் பயப்படுவார்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ராமர் அப்படிங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் இன் ஃபேவர் ஆஃப் லலிதா குமாரி ஸ்டேட்டிங் தட் தி போலீஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர் an FIR as soon as they receive information about a cognizable offense. Failure to do so is considered a violation of legal and constitutional obligations and shall invite contempt அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 2-3 கருத்து இருக்குங்க, அதையும் படிச்சிடுறேன். முகமது அல்தஃப் சொல்லியிருக்காங்க, tonight at 7 p.m. you spoke for 1.5 hours demanding the enactment of the special law to prevent caste honor killings. The speech was very useful for the younger generation. It was very useful to me. The society really needs a suitable speech. Thank you, senior. அவர் ஒன்றும் கொஸ்டின் கேட்கல. இன்னும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் வந்து அவரோட நேம் இங்க வரல. தென் மாவட்ட சாதிய சங்கங்கள் வந்து RSS கிளைகள் மாதிரி செயல்படுது. அவங்க எப்படி இந்த சட்டத்தையும் மீறி இதை வந்து இவங்களை இதை தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இது வரைக்கும் வந்திருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் சொல்லிருங்க.
4 பேருமே அவங்க கருத்துக்களை சொல்லிருக்காங்க. நன்றி இருக்கு. ஆமா. நான் கடைசியா சொல்ல விரும்புறது மீண்டும் மீண்டும் நான் வந்து அம்பேத்கர் சொல்றது காரணம்னா அவருடைய வந்து அற்புதமான ஒரு கூற்று, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் தி அல்டிமேட் கோல் ஆஃப் தி ஹியூமன் பீயிங்கிறார். மனதை பண்படுத்துவது தானே எப்பயுமே. நம்ம வந்து அன்பும் அறமும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனுங்கிறோம். அந்த அன்பும் அறமும்ங்கிற வார்த்தையை ரெண்டு இணைக்கிறார்ல. அன்பு செலுத்துவதோட அறம் என்பது என்னன்னா சக மனிதர்கள் துன்பப்படுகிற போது அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்வதுதான். இங்க என்னன்னா சக மனிதர்லாம் வந்து ஜாதியாலையும் மற்ற வேறுபடுத்தி பார்க்கறாங்க போறாமே. இதை மாற்றணும்னு சொன்னா எங்கிருந்து ஆரம்பிப்பது? மனித உரிமை என்பது என்னிடத்திலிருந்து ஆரம்பிப்பது. நான் இந்த அளவுக்கு பேசுறவன் நான் வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறேன்னா என்பதை பார்க்கணும். இப்ப நான் வந்து நீதிபதிகள் ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், ஏதோ ஒரு சாதியில் இருக்காங்க போறான். அந்த சாதியை புறந்தள்ளி விட்டு அரசியல் சாசனம் தான் எனக்கு வந்து வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்காங்க? அப்படிலாம் கிடையாது. சும்மா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆகவே அந்த மனித உரிமை கலாச்சாரம் என்பது நம்மிடமிருந்து துவங்கணும். அப்படி துவக்கிற போதுதான் அதை செயல்படுத்த முடியும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கவே இல்லைன்னா ஏராளமாக நடந்திருக்குது. சுப்பராயன் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எந்த திருச்செங்கோடுல அதுல பல பேர் பண்ணிருக்காங்க போறாமே. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துல வரதா வந்ததுன்னா அந்த வந்து சட்டத்தின் அடிப்படையில வரணும் போறாமே. அது வந்து இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை என்பதும் அரசினுடைய ஒரு அங்கம்தான். ஸ்டேட் என்கிறது வேறு, கவர்மெண்ட் என்பது வேறு. கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை தி பீப்புள் ஒன்ஸ் இன் 5 years. இப்ப அரசாங்கமாக அமைந்திருக்கிற போது அந்த அரசாங்கம் வந்து அரசியல் சாசனத்தின் படி நடக்கணும் எப்பயுமே. பட் ஸ்டேட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் லா. தேர் இஸ் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்டா வந்து உட்காரக்கூடியவங்க தான் அரசியல் சாசனத்தை அமல்படுத்தி சமத்துவத்தை கொண்டு வரணும். ஆனா கொண்டு வருவாங்களான்னு கேட்டா அது இழுத்துட்டு போய் பின்னால் தள்ள பாக்குறாங்க போறாமே. எப்படி ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களே அரசியல் சாசனத்தை நீரூற்றி தள்ளது பாக்குறாங்களோ அதை போலவே தான் அவன் அங்கங்களா இருக்கக்கூடிய காவல்துறையும். அப்ப காவல்துறை என்பது இன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட காவல்துறை அந்த கட்டமைப்பு அப்படியே தான் தொடர்ந்து போறாமே. இந்த கட்டமைப்பை உடைச்சு இந்த அரசியல் சாசனத்துக்காக மாற்றலன்னு சொன்னா அவர் நடக்க போறது இல்லை. அப்ப அதுக்கு யாரு தேவை? மக்களுடைய விழிப்புணர்ச்சி தான் தேவை. நாம ஒன்றுபட்டு நின்று எப்படி ஒரு கோகுல்ராஜ்லயோ ஒரு வர்ஷிப்ரியாவிலையோ சங்கர் கோஸ்லாவிலையோ நாம வெற்றி பெற்றோமோ அதே போல தொடர்ந்து இந்த காவல்துறையை கண்காணிக்க வேணும். அப்படி கண்காணிப்பதற்கு வந்து அதான் ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு காவல்துறை அதிகாரி வாய்மொழியாக புகார் கொடுத்தால் கூட அதை பதிவு செய்யணும். அது பதிவு செய்யாவிட்டா 6 மாசத்துக்கு 1 வருஷம் தண்டிக்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், இந்தியா முழுக்க நான் பாக்குறேன், தமிழ்நாடு முழுக்க நானும் போய் பாக்குறேன், பல இடத்துல போய் அதை பேசுவேன். இந்த மாதிரி காவல்துறை ஒரு எளிய மனிதன் வர்றாங்க, பல மக்கள் வர்றாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் வராங்க, எழுத படிக்க தெரியாது. எத்தனை பேர் எழுத்துப்பூர்வமா கொடுக்குறாங்க? ஆர்டிஐல போட்டு பாருங்க. 99 விழுக்காடு வாய்மொழியாக புகார் கொடுத்தா கூட அதை வாங்குறது கிடையாது. அப்ப வாங்கலன்னு சொன்னா 6 மாசம் தண்டிக்கணும்ல. தண்டிக்கிறது யார் பண்றா? காவல்துறை பண்ணுவாங்களா? நாம தான் பண்ணணும். அப்ப நம்மை போன்றிருக்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சட்டத்தை வந்து அமல்படுத்தாவிட்டா அமல்படுத்துவதற்கான முறையில நாம திரளணும். அப்படி திரளுகிற போதுதான் இந்த சட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அவைகள் பூரா சரியான கருத்துக்கள். தேங்க்யூ சார். ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் கை உயர்த்திருக்காரு. அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல சார் கிட்ட அப்புறமா தனியா நம்ம பேசிக்கலாம். அதுக்கு அதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ராஜீவ்காந்தி சார், நீங்க கேளுங்க. ஐயா வணக்கம். நான் முதல் முறையாக கலந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்க இப்போ கடைசியா ஒரு உடைய நிறுத்தி முடிச்ச உடனே அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்க. நிறைய மக்கள் வந்துட்டு பழங்குடியினர்களோ SC ST மக்களோ வந்துட்டு வழக்கு வந்து வாய்மொழியாக கொடுக்குறாங்க, அதை வந்துட்டு கூட பதிவு பண்ணலாம்ன்றது வந்து சொல்றீங்க. ஆனா எத்தனை காவல் நிலையங்களே இதை செயல்படுத்துறாங்கன்றது ஒண்ணு பண்ணணும். ஆனா செயல்படுத்தலைங்களே. யார் அதாவது சரிசமம் என்றது ஒன்று கிடையவே கிடையாது. யாரு வந்து அடிப்படையில யாரு வந்து பொருளாதாரத்திலேயோ இல்ல மத்தது யார் வந்து ரொம்ப கீழ்த்தந்திருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நிக்கணும். இதுதான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படி வந்து காவல்துறை வந்து அப்படி இருக்கிறதா ஒண்ணும் கிடையாது. இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க வந்துட்டு CBM, CBI, VCK இவங்க வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஓட்டு அரசியல் தான் பண்றாங்க. அதை வந்து நான் ஏத்துக்கிறேன். இவங்க வந்து ஓட்டு அரசியல் தான் பண்ணாங்க. ஜஸ்ட் இவங்களுக்காக நாங்க வாதாடுறோம், இந்த மக்களுக்கு பின்னால நான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர முழுமையா இருக்காங்களான்றது வந்துட்டு அவங்களுடைய பின்புலத்துல போய் பார்க்கும்போது தான் அது வந்து தெரியுது. மூன்றாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயது 40 வயது மேடம், 40 வயது சார்.
எனக்கு தெரிஞ்சு திண்ணியம் பிரச்சனையில இருந்து ஒரு மனிதனோட மலத்தை வந்துட்டு மனிதனுக்கே கொடுத்தான். திண்ணியம் பிரச்சனையில இருந்து மேலாவளவு 1997 மேலாவளவு முருகேசனோட கொலையில இருந்து இளவரசன், இப்போ கோகுல்ராஜ், இப்போ கவின் கொலை செய்வை, இப்படி அடுக்கடுக்கா ஒருடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடுக்கடுக்கான ஒரு இது இருக்கு. அரசியல்வாதிகளும் சரி, அத அதிகாரத்தில் இருக்கணும் சரி, இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாத மாதிரி தானே தெரியுது. அதாவது நம்ம வந்து பக்கத்துல இருந்தாலும் அதை வந்துட்டு அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதுவா தானே இருக்கு. இந்த மக்கள் அடிப்படையிலே ரொம்ப வந்துட்டு தாழ்நிலையில இருக்காங்க. இவங்களை எப்படித்தான் தூக்கி பிடிக்கிறது? இதுக்கான ஒரு ஏதாச்சும் இருக்குங்களா? இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கான ஒரு சட்டம் இருக்குது, வன்கொடுமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணனாலும் அதுக்கு பின்புலமா காவல்துறையோ இல்ல அரசியல் அதிகாரிகளோ வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து என்ற பொருளை பண்ணி அதை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு இங்க வழக்கு போட்டாங்கன்னா காசுக்காக வழக்கு போறாங்களா அப்படி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திடுறாங்க. உண்மையா? அது ரெண்டாவது. மூணாவது கொஸ்டின் மேடம் சார், அதாவது நான்காவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த மக்கள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இது மாதிரி வந்து துன்புறுத்தலுக்கான வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேட்கல நீங்க பேசுறது ராஜீவ் காந்தி சார். வாய்ஸ் கேட்கல. சரி மேடம். ஓகே ஓகே ஓகே. இப்ப கேக்குது. ஹலோ, சொல்லுங்க. அடுக்கடுக்கான இந்த பொய் வழக்குகளோ இது மாதிரி வந்து ஒரு காவல்துறை வந்துட்டு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் எதிராக தான் இந்த காவல்துறைகள் இருக்குது. இதான் என்னுடைய கேள்விகள். இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியல? அரசியல்வாதிகள் வந்துட்டு எம்எல்ஏவோ எம்பிஓவோ தேர்ந்தெடுக்கிறவங்க அனைவருமே வந்துட்டு மக்களுக்கு இன்னைக்கு வந்து தனி தொகுதிகள் இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த மக்களுக்கு தான் போராடுறாங்களா? அப்படி கிடையாது. தனி தொகுதிகள் ஒண்ணு இருக்கிறதால தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பாராளுமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களும் அங்க இருக்க போறது இல்லை. ஆனா அவங்க இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க கிடையாதுங்க. எந்த கட்சிக்காரங்க அனுப்புறாங்களோ அந்த கட்சிக்காரோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அங்க இருக்காங்க அவங்க. அதாவது இந்த மக்களுக்கு அவங்க பேசுறதே கிடையாது. சோ எம்எல்ஏ எம்பியை தவிர நாம என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி இதான் முதல் முறையாக நான் கலந்துருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட பேசுறேன்னு. நான் பிறகு வேணா பேசுறேன். மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நேரம் கருதி இதோட என்னோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி. என்னுடைய எண் குறிச்சுங்க, நீங்க என்னுடைய எண் குறிச்சுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். நான் மீண்டும் வந்து நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா லெனினுடைய புத்தகம் ஒன்று இருக்குது, ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் இருக்குது, அரசும் புரட்சின்னு போட்டிருக்குது. அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். எப்பயுமே அரசு என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரசு என்றால் இந்த அரசு என்பது வந்து மக்களுக்காக இருக்கக்கூடியதான். எப்பயுமே ரூல் ஆஃப் லாவ்ல சட்டத்தின் ஆட்சியில வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, வந்து பார்லிமெண்ட் சொல்லி வரக்கூடிய 3 இது, நீதி, நிர்வாகம் இதெல்லாம் இருக்குது. வந்து அதுல எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது என்னன்னா நிறைவேற்றக்கூடிய ஒன்று. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஒரு அங்கம் தான் காவல்துறை. இவங்களெல்லாம் எங்கிருந்து உருவானான்னு போட்டு பாத்தீங்கன்னா, என்றைக்கு சொத்துரிமைன்னு ஒண்ணு துவங்குச்சோ மக்கள் வந்து ஒரு காலத்துல வந்து சமமா தான் இருந்திருக்காங்க. பெண்கள் தான் தாய்வழி சமூகமா இருந்தது போறாமே. அந்த தாய்வழி சமூகத்திலிருந்து என்னைக்கு அதுல இருந்து மாற்றப்பட்டு ஆண்டான அடிமைன்னு போட்டு துவங்குச்சோ, பெண் எப்படி அடிமையாக்கப்பட்டால்ங்கிறதோ அதுல இருந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் ஒரு அரசு, மதம், சாதி எல்லாம் வந்துச்சு. இந்த அரசு அப்படியே தொடருது. அதாவது சமூக அமைப்பு மாறி இந்த அரசு என்பது யாரு வந்து பெரும்பான்மை மக்களுடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிறானோ அவருக்கு சாதகமா தான் இன்னைக்கு வந்து அரசு இருந்துட்டு போறாமே. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அற்புதமான விஷயம் உண்டு. ஆனா நம்ம இந்தியா வந்து யாரு கையில் இருக்குது? கார்பரேட் கையில் இருக்குது. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு யாரு பண்ணான்னு கேட்டா முதலமைச்சர் எனக்கே தெரியாதுங்கிறாரு. அது யாருக்கு தெரியும்? ஸ்டெர்லைட் ஆளுடைய உரிமையாளருக்கும் காவல்துறைக்கும் தெரியும். அப்ப அரசு எந்திரம் என்பதே யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இன்னைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறமே தொடங்குது. ஆனால் 124 இருக்குது. அந்த காவல்துறை தவறு செய்கிற போது தண்டிப்பதற்கு சட்டம் இருக்குது. நான் சொன்னேன், நான் அன்றாட வாழ்க்கையில பாக்குறேன். ஒரு நாளைக்கு 50 கேஸ் 100 கேஸ் தமிழ்நாடு பூரா போடுவாங்க. ஒண்ணுமில்ல, பிரச்சனை தான். மக்கள் போய் நின்று நான் பாதிப்பு கட்டங்கன்னு சொல்லிட்டான் வச்சுக்க, லுங்கி கட்டிருந்தானாவோ ஒரு அழுக்கு சேலை அடைந்திருந்தாவோ அவனுக்கு என்ன கதின்னு தெரியும். அங்கேயே சட்டம் என்ன சொல்லுது?
அப்படி வாய்மொழியாக வாங்கி பதிவு செய்யாவிட்டால் அவர் மேல வந்து 6 மாசம் தண்டிக்கக்கூடிய சட்டம் இருக்குது. ஆனா அது யாரு செய்யணும்? நம்மை போன்றிருக்கிற மனித உரிமை செயல்பாட்டில் செய்யணும். அதை செஞ்சக்காட்டி தான் நீங்க சொன்னீங்களே திண்ணியம் போனலாம் சொன்னீங்களே, மேலவள வழக்கு, சினகரப்பட்டி வழக்கு, இதெல்லாம் யாரு? ஒரு ரத்தினம் சொல்லக்கூடிய வழக்கறிஞர் இருந்தாரு. அவர் வந்து இன்றைக்கு முதிய நிலையில் இருக்கிறார் போறாமே. அவர் அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி சார்ந்தவர் அல்ல. இருந்தாலும் கூட அவர் எடுத்த முயற்சி பாருங்க. அதுதான் எங்களை போன்றவர்களெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டு போறாமே. அதே மாதிரி நான் ஒத்துக்கிற வாக்கு வங்கிக்காக இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவராவது பேசுறாங்க. இதை மன்னிக்கணும். இது ஜூம் லிங்க் வந்து எனி டைம் கட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம 1.5 hours தான் லிங்க் கிரியேட் பண்ணாங்க. அதால மன்னிக்கணும். நான் வந்து அவங்களுக்கு நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட தனியா பேசுறேன். இப்ப இவங்க பூனா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வியோட நான் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரேப் அப் பண்ண டைம் இருந்தா முறையா நிறைவு பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் நான் அந்த லிங்க்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க. இது வந்து ஒரு தொடக்கம் தான். இது நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். பூனா நீங்க உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம். தெளிவான சொற்பொழியா இருந்தது சொற்பொழிவு உங்களது. நீங்க கல்வி பற்றி தொட்டீங்க. தமிழ் கல்வி வந்து மிக மிக முக்கியம் நம் கல்வி முறையிலையும். ஏன்னா இந்த cult mentality about caste begins at home and in school. It's implemented in school. அந்த cult mentality மாத்துறதுக்கு சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து கல்வி கொடுக்கணும். அது தமிழ் கல்வியில மாற்றம் வரணும் நம் பள்ளிகள்ல. அது ஒண்ணு. இரண்டாவது, இந்த சாதி அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளை என்ன செய்ய போகிறோம் என்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு எண்ணம். இந்த இரண்டுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? சட்டங்கள் இருப்பதையே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத போது புதிய சட்டங்கள் கொண்டு வர்றது மிக முக்கியம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? ஏன் வந்து நான் அமெரிக்கால இருக்கேன். ஏன் வந்து எந்த ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை எழுப்பப்படும் போதும் காவல்துறை ஏன் அதன் செயல்பாட்டை செய்வதில்லை? ஏன் மக்கள் தெருவுக்கு வந்து போராடும் நிலை தொடர்ந்து ஏற்படுகிறது? இது இன்னொரு அம்சம். இதையெல்லாம் நிறைய விடயங்கள் நிறைய லேயர்ஸ்ல நம்ம பேச வேண்டி இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு மூலம் நம்ம பேசி சின்ன சின்ன வழிகள் மூலம் தீர்வுகள் காண்பது மிக மிக முக்கியம் என்பது என் கருத்து. இந்த சாதி அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளை என்ன செய்ய போகிறோம் என்பது என் கேள்வி. அது அடுத்த முறை நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை. நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க நான் வேற எங்கேயோ போக வேண்டியதுல வந்து பாரதியார் தான் நாம கோட் பண்ணுவேன். பாரதியாருடைய சாதினா தெரியும். ஆனா அந்த மனிதன் மாதிரி பேசுங்க யாருமே கிடையாது. சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி முடிச்சு சொல் பாவம் சொன்னாரு. ஏன் அவங்க சொன்னாரு? வளர்ந்தவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நிமிடம். தமிழ் மக்களிடையே தொன்மை நாட்களிலிருந்து சாதி கிடையாது. பின்னால் இது புகுத்தப்பட்டது. பாரதியாருக்கு முன்னாலேயே சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு கூற்று இருக்கு. பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு உடன்போக்குல போயிருவா தலைவனோட. அப்ப சொல்லுவாங்க, மலையில பிறக்கிற அகில் வந்து மலையிலேயே பிறந்தாலும் மற்றவர்களுக்கு தான் பயன்படுமே ஒழிய அது மலைக்கு சொந்தம் இல்ல. கடல்ல பிறக்கிற முத்து வந்து கடலுக்கு சொந்தம் இல்ல. அது யார் அதை அணிந்து கொள்கிறாங்களோ அவங்க அதே மாதிரிதான் குழந்தைகளும் உங்கள் வழி வருகிறார்களே ஒழிய உங்களுக்கு அவர்கள் சொந்தம் இல்லை. அவர்கள் உங்கள் வழியாக இந்த உலகத்தில் வருகிறார்கள் என்று நம்ம பாட்ட சங்க காலத்திலேயே எழுதி வச்சுட்டு போனா. அப்பேற்பட்ட தமிழ் இனத்துல நம்ம பிறந்துட்டு தமிழ் கல்வியே மறுக்கப்பட்டு மூளை செலவைப்பு செய்யப்பட்ட ஆட்டு மந்தைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கவலைக்குரிய விடயம். இது குழந்தைகளுக்கு நாம் எப்படி புகுத்த வேண்டும், அந்த சமுதாயத்தை எப்படி நாம் சீர்திருத்த வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனக்கு. ரொம்ப அருமையான ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குரிய கேள்விதான் அது. அது சார் உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு. சார் உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு.
சரி. சாரோட ஆடியோ வரதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூம் கனெக்ஷன் எனி டைம் டிஸ்கனெக்ட் ஆயிடுங்கிறனால இதை நான் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து இந்த லெக்சரை யூடியூப்ல அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதை வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணி இதுக்கான அந்த லிங்கை வந்து நாங்க பல அமைப்புகள் சேர்ந்து பண்ற ஒரு நிகழ்வு தான் இது, ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையாது. இருந்தாலும் இப்ப நான் எனக்கு இம்மிடியட்டா உங்களுக்கு சொல்லணும்னா வாய்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதுல ஒரு அங்கம். இந்த அமைப்போட நாங்க ஃபேஸ்புக் பேஜ்ல கண்டிப்பா இந்த லிங்க் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு தவறுனவங்க இல்ல உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா நீங்க அதுல பாத்துக்கலாம். நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த ஷீட்ல கொடுத்துருந்தீங்கன்னா அது மூலமாவும் நம்ம தொடர்பு கொண்டுக்கலாம். இல்ல போஸ்டர்ல என்னோட நம்பர் இருக்கு, நீங்க அது மூலமாவும் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றோம். சார் வந்துட்டீங்களா? ஆடியோ சரியாயிடுச்சா? தோழர் வந்த மாதிரி தெரியல. தோழர் கட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டார் தோழர். அப்படியா? ஆமா, வந்திருக்காரு. ஆடியோ கனெக்ட் ஆகணும். ஒரு 1 minute ஆகும். ஆமா. தோழர் அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். தோழர் மோகன். am I audible-ங்க? எஸ் சார். ஆமா. ஒண்ணு மட்டும் இந்திய சமூகத்தை பற்றி நாம பேசணும்னா லோகியா சொன்னதான் நான் பேர் சொல்லுவேன். நான் வந்து இங்க வந்து கிளாஸ்ங்கிறது வர்க்கம் இருப்ப, கிளாஸ் இஸ் இம்மொபைல், மொபைல் எப்பயுமே மொபைல் அது மாறும். அது whereas the caste is immobile. இங்க வந்து வருண் வந்து இன்றைக்கு படிச்சு ஒரு பொறியியல் பட்டதாரி 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் பொருளாதார ரீதியாக வந்து மேல வந்தாலும் கூட சாதி என்பது பிறப்போடு பிணைந்திருக்கிறதா கொண்டு வந்திருக்காங்க. ஆகவேதான் அவன் அவ்வளவு பெரிய நல்ல ஆளு, நல்ல பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறான், படிச்சவனா இருக்கிறான், 6 ஆண்டு காதிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல மாற்றப்பட முடியாத சாதி இருக்கு பாருங்க. அதான் அவனுக்கு கொடை காரணமா இருந்தது. அப்ப இந்த இடத்துல இந்த வர்க்கமும் வர்ணமும் இணைந்திருக்கிற சமூக அமைப்பை வந்து மாற்றுகிற போது பூர்வமாக இருப்பது ஒரு இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்துவதற்கு மானிட்டரிங் எப்பயும் வேணும். சார் உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் இதுவாகுது, டிஸ்டர்பன்ஸ் என்பது தெரியும். சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க முடிஞ்சா உங்க வீடியோவை கட் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் பெட்டரா இருக்கும் சார். ஓகே 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 ரைட். இப்ப பேசுங்க. அதாவது பொறுத்த வரைக்கும் இணைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிற காரணத்தினால இவைகளை வந்து அதாவது மாற்றி அமைப்பிற்கான முறையில் நாம் வந்து போராடும் சொன்னாலே நம்ம இவங்க சொன்ன மாதிரிதான். அப்போ வந்து அதாவது தாய்மொழி கல்வி, அது குழந்தையிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான கல்வி, இதை வந்து உண்டாக்குவது என்பது நம்ம உண்டாக்கதா சொல்லிக்கிறோம். ஆனா நடைமுறையில் அப்படி இல்லை. ஏன்னா இந்த சாதிய கட்டமைப்பு வந்து அந்த அளவு சூழ்ந்திருக்கு போறாமே, அதை உடைக்கிறதுக்கு தான் போராடுறப்ப வந்து இப்ப அந்த நாங்குநேரில போராடணும். நம்ம நாங்குநேரி முடிஞ்சு ஓராண்டுக்குள்ளாரியே பார்த்தோம்னா அங்க அதே நெல்லை மாவட்டத்துல போய் பார்த்தோம். நாங்க தூத்துக்குடியில பார்த்தோம். ஒரு பையன் தலித் பையன் வந்து நல்லா வெற்றி பெற்றுக்கிறான் கபடியில. அவன் இத்தனை ஆண்டு காலமாக தோல்வி விட்டு வெற்றி பெற்றுக்கிறான். வெற்றி பெற்றதை கூட தாங்க முடியாம பஸ்ல இருந்து வெட்டிருக்காங்க போறாமே. அப்ப ஒரு சட்டத்துல ஒரு தீர்ப்புல மட்டும் மாறாது. அது புறம் அரசும் இருக்கணும், அரசு எந்திரமும் அதுக்கான செயல்படணும். அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல, உண்மையிலே கிடையாது. அது உருவாக்குறதுதான் போராடணும். 75 ஆண்டு காலத்துல ஓரளவுக்கு முன்னேறிக்குன்னு சொல்லாமே தவிர இன்னும் அது ஒன்றும் மாறல. ஆகவே அந்த சாதிய கட்டமைப்பை உடைப்பதற்கான அடிப்படையை தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும் சேர்ந்து போராடுகிற போதுதான் அது வந்து மாற்ற முடியுங்கிறது என்னுடைய அனுபவம். போறாமே தேங்க்யூ சார். இப்ப நம்ம வந்து 9 o'clock ஆயிடுச்சு. மணி டீச்சர்னு ஒருத்தர் கை உயர்த்திருக்காங்க. கேட்டுக்கலாம், அப்புறம் தனியா பேசலாம். சரி,
நீங்க உங்க நம்பர் கொடுத்துருங்க சார். நிறைய பேர் கேக்குறாங்க. ப்ராப்ளி மணி டீச்சரும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. 98427 25707 98427 25707. எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நிறைய கேள்விகள் இன்னும் நிறைய பேருக்கு வந்திருக்கு மனசுல. இப்ப நிறைய நம்ம பேச பேச இது சட்டம் மட்டும் இல்லாம சமுதாய நிலையை நோக்கி நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான இன்னும் சில உரையாடல்கள் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. இப்ப நம்ம இதை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கனால தோழர் மேரி லில்லி வந்து அதுக்கான உரையை கொடுத்துருவாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான நிகழ்ச்சி. எங்களுடைய திட்டமிடலும் மிக அருமையாக தான் இருந்தது. நல்ல அழகாக டீட்டெயிலாக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தோழர்கள் உள்ள வர்றதுக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டது. அதுக்காக வருந்துகிறோம் அது தொடக்கத்தில். ஆனாலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு 100 பேர் அட்டன் பண்ணாங்க. 100 பேர் அட்டன் பண்ணி போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. இந்த அருமையான நிகழ்ச்சியை திட்டமிட்ட நிகழ்ச்சிக்கு தோழருடைய உரை வந்து முத்தாய்ப்பா அமைந்தது. மிக அருமையான உரை. தோழருக்கு குடிமக்களின் கூட்டமைப்பு சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கபில் செல்வ கணேஷ் இவருடைய அந்த படுகொலைக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மனித உரிமை ஆர்வலர்கள், மாநிலத்துக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக உயர்ந்திருந்தாலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அதை ஒட்டி தான் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக கடந்த வாரத்தில் ஒரு ஆன்லைன் மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்கில் நாங்கள் பேசும்போது ரொம்ப எல்லாருமே வந்து இதுக்கு நம்ம ஏதாவது செய்தாகணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் பேசும்போது வந்து இன்னைக்கு தோழர்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் ஏறத்தாடு அங்கே வந்தது. சாதி தான் இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம். இந்த சாதிய கட்டமைப்பு தவிர்க்கப்படலைன்னு சொன்னால் இது போன்ற ஆணவ படுகொலைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி இருக்காது. அதை ஒட்டி நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத பற்றி நம்ம பேசலாங்கிற மாதிரி தான் நாங்கள் தொடங்கினோம். ஆணவ படுகொலைக்கு வந்து ஒரு தனி சிறப்பு சட்டம் வேணும்னு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கடிதம் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு. அதே போல் நாங்களும் வந்து இதை வலியுறுத்தி வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்து செயல்பாட்டில் இறங்கினோம். அப்போ கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு நம்ம என்னன்னு சொன்னால் தனிச்சட்டம் ஏன் அவசியம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சுன்னு சொன்னால் அந்த புரிதல் எல்லாருக்கும் கிடைச்சுன்னா கையெழுத்து இயக்கம் ரொம்ப எளிதாக நடக்கும். அதனால் அதை ஒட்டி நம்ம வந்து தொடக்கத்தில் ஒரு கூட்டம் போடலாங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஒரு 4-5 டேஸ் தான் நடுவில் இருந்தது. அந்த இதில் வந்து நாங்கள் தோழர் பாப்பா மோகன் தான் எங்களுடைய ஒரே சாய்ஸாக இருந்தது. வேற யாருமே எங்களால் யோசிக்க முடியல. தோழர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கே வந்து ஒரு சிறப்பான உரையாற்றி எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் எங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இனி நாங்கள் திட்டமிட்டபடி அடுத்தது இன்னொரு தடவை நாங்கள் உட்காந்து பேசி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தனி சிறப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அதை நாங்கள் இங்கே ஏற்கனவே நாங்கள் பேசப்பட்ட விஷயம், அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்னு நாங்கள் உறுதி கூறலாம். அதே போல் இந்த பணிங்கிறது வந்து ஒரு சாதாரண 1 நாளில் 2 நாளில் அதில் சட்டம் இயற்றி விட்டால் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் இந்த சாதிங்கிறது வந்து நல்ல கெட்டிப்போன ஒன்றாக இன்னைக்கு அந்த அடுக்குங்கிறது ரொம்ப தகர்க்க முடியாத அளவில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது, உறுதிப்பட்டு இருக்கு. அதே போல் தோழர் சொன்னபடி வந்து வாக்கு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்துறது வந்து அங்கங்கேயும் வந்து சாதி அமைப்புகளை கட்டமைக்கிறது, அது தொழிற்சங்கமானாலும் சரி அல்லது குழுக்களானாலும் சரி, சாதிய அடிப்படையில் வந்து குழுக்களை கட்டி அதுக்கு அவங்க வந்து அது இருக்கணும்னு வலியுறுத்துறாங்க. அது இன்னும் வந்து சாதியை மீறி வரக்கூடியவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதுக்குள்ளே வந்து அடங்கி போக மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் அதை பற்றி பேசும்போது நாங்கள் பேசணும்னு சொன்னால் இந்த யுத்தங்கிறது ஒரு நீண்ட நாள் யுத்தம். இதை வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி சாதி சமத்துவம் இதெல்லாம் பற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசினோம். அந்த பிரச்சாரம் அந்த இயக்கம்ங்கிறது வந்து பல உரையாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் இதன் மூலம் வந்து இன்னைக்குள்ள இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதே நாங்கள் வந்து ஒரு முடிவாக எடுத்திருக்கோம். அதுக்கு நாங்கள் கல்லூரிகளை தொடர்பு கொண்டு செய்யணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு இங்கே பெருவாரியாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கு என்ன ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்குது. எங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து
ஆதரவும் அன்பும் கொடுக்கறது வந்து எங்களுக்கு இன்னும் நாங்கள் வேகமாக இதை செய்து முடிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு நாங்கள் செயல்படுறதுக்கு நீங்கள் எங்களுடைய உற்சாகத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம செயல்படலைன்னா நாளைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அதனால கண்டிப்பாக இந்த தொடக்க புள்ளியை, அதாவது நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த தொடக்கத்தை, அதை பயணத்தில் நீங்கள் எல்லாரும் எங்களோட இணைந்து வாங்க, எல்லாருமா சேர்ந்து செயல்படுவோம். நம்முடைய வருங்கால சந்ததியருக்கு நம்ம வந்து ஒரு அழகான, அவர்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழக்கூடிய, காதல்னா சந்தோஷப்படக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மானுடம் அனுபவிக்க வேண்டிய ஒரு உணர்வு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வெறுக்கத்தக்க அளவில் போகக்கூடியதை நம்ம மாற்றி அமைப்போம். மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்று கூறி, இந்த குடிமக்கள் கூட்டமைப்பு சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக தோழர் பாப்பா மோகன் அவர்களுக்கும், அந்த ஜூம் லிங்கை கொடுத்த தோழர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் இங்கே வருகை தந்து கேள்விகளை கேட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் ஆழமாக புரிதலுக்கு உதவி அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். அதான் சார் முன்னாடி சொன்ன மாதிரி சட்டம் சார்ந்துதான் பேச கூப்பிட்டுருந்தவங்கள, ஆனா நீங்க வந்து அதை தாண்டி சமுதாயமா நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத பத்தியும் நிறைய பேசிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஆனா இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இணைந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி தொடர். நன்றி தொடர். சொல்லுங்க தொடர்.